அம்மா உத்தரவு வழங்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையாணி போற்றி போற்றி. ஐயா நாளொரு துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாலி திருநாவலு வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமணி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி. ஊழிமணி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கருக்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயனம் சிவாயனம். சொக்கநாத வெண்பா. திருவடி வணக்கம் ஐயா. அனுத்தடியா திருவடி வணக்கம். நீயே பரமசிவன் ஆனக்கால் நின்மலனே நாயேன் உளம் மகிழ நன்றாக. பேயேன் கருத்தடங்கு நின் கருணை காட்டு இன்ப வெள்ளம் அருந்திடவை. சொக்கநாதா சொக்கநா. ஐயோ வணக்கம் ஐயா. சொக்கநாதருடைய வணக்கம். சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து இந்த திருவாசகத்திலே போற்றி திருஅகவல் அப்படிங்கிற அந்த பதிகத்தை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில இன்றைய தினம் 114வது வரி குறியே போற்றி அப்படிங்கிற அந்த வரியில தான் இருக்கும். பெருமான் அதுக்கு நமக்கு அருள் புரிஞ்சிருக்காங்க. இந்த போற்றி திருஅகவல் செய்வதனாலே இந்த ஆன்மா அறிவிலே விளக்கம் பெறுகின்றது. இந்த ஆன்மா அறிவிலே விளக்கம் பெற்று இறைவனுடைய பதமுக்தி என்று சொல்லுகின்ற அந்த பதமுக்தியை அடைகின்றது. இந்த போற்றி ஒன்று சொல்வதனாலே அட்டமா சித்திகள் அனைத்தும் கைவரப்பெறும். அட்டமா சித்திகள் அனைத்தும் கைவரப்பெறும். இதுல பலவிதமான யோகங்களும் நமக்குள்ள கைவரப்பெறும். பலவிதமான யோகங்களும் நமக்குள்ள கைவரப்பெறும். அப்பேற்பட்ட இந்த போற்றி நாம் சொல்லும் போது சரியா ஒத்தாக்குங்க. ஆக இந்த போற்றி நாம் செய்வது என்பது இந்த உயிரினுடைய மிக உன்னதமான வேலை. ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு இந்த வட்டம் எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, எங்க அடியார்கள் எல்லாருமே எனக்கு முதலே கூலி கொடுத்துட்டாங்க. கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாரும் எல்லாம் ஆன் பண்ணி எல்லாரும் வணக்கம் சொல்லி நாங்க வணக்கத்தை பரிமாறி கொண்டோமா, அதனால மகிழ்ச்சியா இருக்கு. இருந்தாலும் அவரு தொடங்கினதுக்கு அப்புறம் ஒரு பார்க்கறது ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியா இருந்தா உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா நீங்க கண்டிப்பா நீங்க கொஞ்ச நேரம் வைக்கலாம். எல்லா உயிர்களும் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒவ்வொரு கணமும் சிவபெருமானை போற்றி செய்து கொண்டுதான் இருக்கு. அது வேற மதமா இருந்தாலும் சரி, அது கிறிஸ்தவ மதமா இருந்தாலும் சரி, முஸ்லிம் மதமா இருந்தாலும் சரி, நாத்திகம் பேசுறவங்களா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு உயிராக இருந்தாலும் சரி, அவை எல்லா உயிர்களும் சிவபெருமானை போற்றி செய்து கொண்டுதான் இருக்கு. நாமளும் சிவபெருமானை போற்றி செய்து கொண்டுதான் இருந்தோம், இருக்கிறோம், இனிமேலும் இருப்போம் இந்த உடல் இருக்கிற வரைக்கும். கவனிங்க, பெருமானுக்கு 2 மந்திரம் உண்டு. ஒண்ணு சபை மந்திரம், சபைனா வெளிப்படுகின்ற மந்திரம். இன்னொரு மந்திரம் அசபை மந்திரம், வெளிப்படாத மந்திரம் சொல்லுவாங்க. 2 மந்திரம் உண்டு. ஒன்று சபை மந்திரம், சபைனா வெளிப்படுதல் அர்த்தம்.
அசபை அப்படின்னு என்ன அர்த்தம்? வெளிப்படாமல் இருத்தல் அர்த்தம். நமச்சிவாய அப்படிங்கிற அந்த திருவைந்தெழுத்து மந்திரங்கள் எல்லாமே சபா மந்திரம் அல்லது சபை மந்திரம் சொல்லப்படும். ஆனா நம்முடைய மூச்சு காத்து இருக்குல்ல, நம்ம மூச்சு காத்து அது அசபா மந்திரம் சொல்லப்படும். நம்ம மூச்சு காத்து மூச்சு விடுறோம்ல, ஹம் சம். மூச்சு இருக்கிறப்போ ஹம், அப்புறம் வெளியே விடுறப்போ சம். இந்த மந்திரத்துக்கு பேரு ஹம்ச மந்திரம்னு பேரு. இது எல்லா உயிர்களும் செய்து கொண்டுதான் இருக்கு. எல்லா உயிர்களும் இதை செய்து கொண்டுதான் இருக்கு. தெரிந்தோ தெரியாமலோ இந்த உடலை கொடுத்த சிவபெருமானை அவைகள் அனைத்தும் போற்றி. ஹம்ச மந்திரம் என்பது பிரணவம், ஓம் அப்படிங்கிற மந்திரத்தினுடைய மறுபொருள். நம்ம மூச்சு காத்தறிங்க கொஞ்சம் 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 கூர்ந்து கேட்டு பார்த்தீங்கன்னா ஓம் என்ற பிரணவத்தை சொல்லி தருவதாக அமைகின்றது. அதனால நாம தெரிந்தோ தெரியாமலோ ஒவ்வொரு கணமும் பெருமானை போற்றி செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். அதுல மாற்று கருத்தே இல்ல. யாரா வேணா இருங்க, கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? சிவபெருமானை போற்றி செய்து கொண்டுதான் இருக்கின்றீர்கள். அதனால சிவபெருமானை போற்றி செய்வது என்பது இங்கே பிறந்த அத்தனை உடல்களும் செய்து கொண்டுதான் இருக்கு. அதனாலதான் நம்மளுடைய இந்த அசபா மந்திரத்தை எங்க காட்டுறாங்க? திரு ஆரூர்ல அசபா மந்திரம் காட்டுறான். அசபா மந்திரம் மேலும் கீழும் ஆடுகின்ற மந்திரம். இப்படிதான் சாமி ஆட்டம். அசபா மந்திரம் மேலும் கீழும், இப்படி மேல, இப்படி மேலையும் கீழே மேலையும், இப்படி நம்ம நெஞ்சு படுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய மார்பகம் எப்படி இருக்கும்? மேலையும் கீழையும் மேலையும் கீழையும் வரும் இல்லையா? அந்த மாதிரி திருமால் படுத்துட்டு அவருடைய மார்புல இந்த தியாகராஜன் வச்சிருக்காராம். அதனால மார்பு கூட்டுல மேலையும் கீழையும் மேலையும் கீழையும் இறங்கி வருகின்ற அந்த காட்சி தான் அசபா மந்திரம். அசபைன்னு சொல்லுவாங்க. அந்த அசபா மந்திரம் என்பது நமக்கு தருகின்ற ஒரு பெரிய, அதனால எல்லா உயிர்களும் சிவபெருமானை போற்றி செய்து கொண்டுதான் இருக்கு. தெரிஞ்சு போற்றி சொன்னா உடல் தான் போற்றி செய்து, உயிர் போற்றி செஞ்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. உடல் தான் தன்னை அறியாம மூச்சு காத்து மூலமா போற்றி செய்துட்டு இருக்கு. இந்த உயிரும் உணர்ந்து போற்றி செஞ்சா இன்னும் நல்லா தான் இருக்கும். அதனால இந்த உயிர் உணர்ந்து போற்றி செய்யும் போது இந்த உயிரிலே உணர்வோடு சிவபெருமான் கலந்து நின்று அவனுடைய அருளை தெரிந்து கொள்வதனால இந்த ஆன்மாவுக்கு அறிவிலே விளக்கம் ஏற்பட்டு உலகவியல் இருந்து நீங்கி அது சிவத்தோடு செல்லுகின்ற பெரும் மரபினை பெறுகின்றது. அதனால ஒவ்வொரு போற்றியா நாம அடித்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய போற்றி என்பது குறியே போற்றி. நாம் பார்க்க இருக்கக்கூடிய இது என்னன்னு பாத்தீங்கன்னா குறியே போற்றி. எத்தனாவது வரி பாத்தீங்கன்னா 114. ஆமா, அருமை அருமை. 114வது வரியில குறியே போற்றி அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம பார்க்கலாம். சிவபெருமானுக்கு குறிகளாக சொல்லப்படுவது பல குறிகள் இருக்கு. சிவபெருமானுக்கு பல குறிகள் இருக்கு. அவனுக்கு யாருக்குமே சொல்லப்படாத குறிகள் அவனுக்கு இருக்கு. அதனாலதான் சிவபெருமான் அந்த குறிகள் மூலமாக, சிவபெருமானுடைய ஒவ்வொரு குறியும் எதை உணர்த்துகின்றது? சிவபெருமானுடைய குறி ஒவ்வொரு குறியும் எதை உணர்த்துகின்றது? சொல்லுங்க. அவருக்கு மேல யாருமே இல்லை, தனித்துவத்தை உணர்த்துகிறது. கலைச்செல்வி அம்மா, ராஜி அம்மா, அருமை அருமை. அவனுடைய தனித்துவமான பரத்துவத்தை பரத்துவம். அவனை தவிர வேற யாரும் பெரியவங்க இல்ல, அவனை தவிர உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய குறிகளை நாமளும் தாங்கலாம். சிவபெருமான் தலையில கங்கை வச்சிருக்கான். நம்மளால தலையில கங்கை வைக்க முடியுமா? கங்கையை வைக்க முடியுமா? முடியாதுங்க ஐயா, முடியாது. சிவபெருமான் ஒரு பாதி உமையம்மைய வச்சிருக்கான். அந்த மாதிரி நம்ம வீட்டுக்காரரையோ நம்ம வீட்டுக்காரம்மாவையோ அவன் வச்சுக்க முடியுமா? முடியாதுங்க ஐயா, முடியாது. தனியா இருக்கிறப்பவே டார்ச்சர் பண்றோம். இதுல பாதி சேர்ந்து இருந்தோம்னா முடிஞ்சது கதை. அதனால அதுவும் முடியாது. சரி, எப்ப பார்த்தாலும் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்க முடியுமா? முடியாது, அதுவும் முடியாது. சரி, கையில நெருப்ப வச்சு நிக்க முடியுமா? அதுவும் முடியாது.
சரி, இடுப்புல அந்த புடித்தோலை கட்டிக்கிட்டு தெரிய முடியுமா? ஒரு காலத்துல தெரிஞ்சோம் நம்ம, ஆனா அதுவும் முடியாது. விஷம் சாப்பிட்டு கழுத்தை ப்ளூ கலரா மாத்திக்க முடியுமா? முடியாது. விஷம் சாப்பிடவே முடியாது. விஷம் சாப்பிட்டாலே செத்துருவோம். இல்ல விஷத்தை சாப்பிட்டு கழுத்தை ப்ளூ கலரா எப்படி மாத்த முடியும்? நீலக்கண்டு. ஆனா ப்ளூ கலர் கிடையாது, தெரியும் இல்லையா? பெருமானுக்கு கழுத்து கருத்த கண்டம், கருப்பு தான். ஆனா கவனிங்களேன், செம்பவளத்தோட கருப்பு சேர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பவள கலர் இருக்குல்ல, ரெட் கலர் இருக்குல்ல, ரெட் கலரோட லேசா நீங்க வந்து பிளாக் கலந்தீங்கன்னா என்ன கலர் வரும்? ப்ளூயிஷ் வரும். பாத்தீங்களா? டார்க் ரெட்டோட லைட் பிளாக் கலந்தீங்கன்னா என்ன ஆகும்? லேசா ப்ளூயிஷ் வரும். அந்த அந்த நீலகண்டம் சொல்லுவாங்க, நீலமணி வரும். அதனால அவன் செம்பவள மேனி, சிவபெருமான் பவளம் போன்ற மேனினால அவன் குடிச்ச அந்த கருப்பான அந்த நஞ்சு ப்ளூ கலரா தெரியுது. அதனால நீலகண்டனா தெரியுறான். நீல மணிகண்டன். அதுக்கு மணினா என்ன அர்த்தம்? மணி அப்படின்னா ஒளிமிக்க பொருள், அது பேர் மணின்னு அர்த்தம். அதெல்லாம் கவனிங்க, நாளைக்கு ஒரு நிமிஷம் கவனிக்கல. மணினா ஒளி, லைட்டுக்கும் மணிதான். டிங்கு டிங்கு மணி இருக்குல்ல, ஓசைக்கும் மணிதான். புரியுதுங்களா? ஒளியும் ஒளியும் ஒரே சொல், மணிதான். ஒளியும் ஒளினா என்னது? காதுல கேட்கிற ஒளி. இன்னொரு ஒளினா கண்ணுல பாக்குற ஒளி. இந்த ஒளிக்கும் மணிதான் பொருள். காதுல கேட்கிற ஒளிக்கும் மணிதான் பொருள். மணி ஓசை, மணி ஒளி. அதனால மணிகண்டன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒளிமிக்க கழுத்தினை உடையவன். ஒளிமிக்க கழுத்து. ஒளிமிக்க கழுத்துன்னா என்னது? அதுதான் நீலகண்டம். கழுத்துல அவன் பிடிச்ச விஷம் எப்படி இருக்கான்? நீலக்கல் மாதிரி இருக்கான் பாக்குறதுக்கு. நீலக்கல் மாதிரி ஜெக 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 ஜெகன்னு ஒளி விடுதான். நீலக்கல் மாதிரி இருக்கிறனால அவனுக்கு மணிகண்டன் பேரு. மணிகண்டன்னா ஐயப்பன் கிடையாது. மணிகண்டன்னா யாரு? சிவபெருமானுங்க ஐயா. சிவபெருமான் தான். நீலமணி மிடற்றன் அப்படின்னு பேரு அவனுக்கு. என்ன பேரு? நீலமணி மிடற்றன்னா கண்டன். மணிகண்டன், கருத்த கண்டன், நீலகண்டன், இது எல்லாமே சிவபெருமானைத்தான் குறிக்கும். ஆனா ஐயப்பன் கோவில் என்ன பண்றாங்க? மணி இருக்குல்ல, டிங்கு டிங்கு ஆடும்ல மணி, அந்த மணி எடுத்து கழுத்துல கட்டிக்கிட்டு அதுதான் மணிகண்டன் சொல்றாங்க. பாக்குறீங்களா? கோயிலுக்கு போறவங்க பாத்துறீங்களா? மலைக்கு போறவங்க பாத்துறீங்களா? மணிகண்டன்னா இந்த அந்த மாடுக்கெல்லாம் கழுத்துல மணி கட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் கழுத்துல மணியை கட்டிக்கிட்டு இதுதான் மணிகண்டன் சொல்றாங்க. மணி என்றால் ஒளிமிக்க பொருள். அந்த பொருளை கட்டிட்டு இருக்கிறவன் தான் மணிகண்டன். ஏழை பங்காளன். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல அடியெல்லாம் பஜனைக்கு எல்லாம் போயிருக்கேன். எங்க கார்த்திகை மாதம் வந்தா, கார்த்திகை மாதம் விரதமறிந்து நேர்த்தியாகவே மாலையணிந்து பார்த்த சாரதி மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன பண்ணிருக்கோம், நல்லா போய் நல்ல பஜனை எல்லாம் பாடிருக்கோம். ஆனா சைவத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், இவங்க எல்லாம் இடைச்செருகள். இப்ப சாய்பாபா மாதிரி இதெல்லாம் இடைச்செருகளா வந்த ஒரு வழிபாட்டு முறை. ஐயனார்னு சொல்றோம்ல, ஐயனார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐயனார் கையில என்ன இருக்கும்? சாமி எல்லாம் ஆன் பண்ணுங்க பாருங்க, ஐயனார் கையில அருவாள் இருக்குன்றீங்க. அதுதான் தப்பு பண்றோம். எல்லாம் ஆன் பண்ணுங்க. ஐயனார் கையில அருவாள் இருக்காது. சாட்டை இருக்கும். சூப்பர். ஐயனார் கையில சாட்டை இருக்கும். அருவாள் இருந்தா கருப்பசாமி கையில தான் அருவா இருக்கும். புரியுதுங்களா? கருப்பசாமி கையில தான் அருவா இருக்கும். ஐயனார் கையில என்ன இருக்கும்? சாட்டை. ஒரு கையில சாட்டை, ஒரு கையில கேடயம், ஒரு கையில சூளம். அதையும் நீங்களே சொல்லிருங்க ஐயா. தெரியலங்க ஐயா, கோயில் பார்த்தது. ஒரு கையில மலர், ஒரு கையில மலர் இருக்கும். இல்ல, ஒரு கையில மலர் இருக்கும், ஒரு கையில சாட்டை இருக்கும். சாட்டை கையில வச்சிருப்பாங்க, மலர் கையில வச்சிருப்பாங்க. சில கோவில்கள்ல அங்குசம் இருக்கும். அங்குசம் இருக்கு இல்லையா? அங்குசம், யானைக்கு கொடுக்குற அங்குசம்.
அங்குசம் தான் இருக்கும். இந்த பக்கம் ரெண்டு பக்கம் யார் இருப்பா? ஐயனார் பக்கத்துல ரெண்டு பக்கம் யார் இருப்பா? சரி, இதையும் நானே சொல்லிடுறேன். நானே சொல்லிடுறேன். அடியார் மியூட் பண்ணிக்கலாம். நான் கேட்கறப்ப மட்டும் அடியார்கள் ஆன்சர் பண்ணா போதும். அது வந்து ரெண்டு பக்கமும் பூரணை புஷ்கலை அப்படின்னு ரெண்டு தேவிமார்கள் இருப்பாங்க. பாத்துறீங்களா? இதுதான் ஐயனாருடைய வடிவம். ஐயனார் பாத்தீங்கன்னா ஒரு கையில சாட்டையும் ஒரு கையில மலர், ஒரு கையில மலரும், இந்த பக்கம் பூரணையும் இந்த பக்கம் புஷ்கலையும் இருக்கும். சரி, ஐயனாரோட வாகனம் எது? குதிரை. அம்மா நான் சுதாமாட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். சாட்டையும் மலரும் ஒரு கையிலேயே கொடுத்திருக்காங்க. சில சமயம் ஒரு கையில சாட்டையும் ஒரு கையில மலரும் போட்டு கொடுத்திருப்பாங்க. பூரணை புஷ்கலையா இருக்கும். இதுதான் ஐயனாரோட வாகனம் எது? யானைங்க ஐயா, யானை. சரி, உங்க இடத்த கூட்டிட்டு போறேன். உங்களுக்கு புது ரிசர்ச் சொல்ல போறேன். என்னை அடிச்சா அடிங்க, என்னை கல்ல விட்டு எரிஞ்சா எரிங்க, என்னை கடிச்சு வச்சா கடிச்சு வைங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் உங்களை புது இடத்த கூட்டிட்டு போறோம். என்னன்னா, ஐயனாருக்கு ஒரு கையில சாட்டை இருக்கு, ஒரு கையில மலர் இருக்கு. இந்த பக்கம் பூரணை இருக்கா, இந்த பக்கம் புஷ்கலை இருக்கா, இந்த பக்கம் யார் இருக்கா? யானை இருக்கு. யானை தான் வாகனம். ஐயனாருக்கு வாகனம் யானை. எந்த ஐயனார் கோயில போனாலும் யானை தான் வாகனமா இருக்கும். நீங்க குதிரை சொல்றதெல்லாம் கருப்பசாமி தான். கருப்பசாமிக்கு தான் குதிரை வாகனம், குதிரை எல்லாம் வாகனம். சரி, இந்த ஐயனார் வழிபாடு எங்க அதிகமா இருக்கு? கேரளாவில் எல்லா ஊர்லயுமே புவனேஸ்வரிமா தூளு 100க்கு 100. கேரளால அதிகமா இருக்கு. இப்ப நம்ம முடிச்சு போட போறோம் எல்லாத்தையும். நம்ம எல்லாத்தையும் திருமுறை எல்லாத்தையும் முடிச்சு போட போறோம். ஐயனாரு, பூரணை, புஷ்கலை, கையில சாட்டை, கையில இது. அந்த சாட்டை மட்டும் தனியா வச்சிருக்க மாட்டாரு. சாட்டை குச்சி தனியா வருமா? சாட்டை குச்சி தனியா வருமா? சாட்டை குச்சி கூட என்ன, சாட்டையோட என்ன வரும்? பிரம்பு வரும். சாட்டை வராது. பிரம்பு இல்லாம சாட்டை வராது. பிரம்பு இருக்கும், பிரம்போடுதான் சாட்டை இருக்கும். என கவனிக்கல, முக்கியமான செய்தி. எங்க இது ஃபேமஸ்? மலையாள தேசத்துல ஃபேமஸ். யானை ஃபேமஸ். யானை. சரி, சுந்தரமூர்த்தி நாயனார் கையில என்ன இருக்கும்? ஒரு கையில கம்பு மலர் தான். பிரம்பு இருக்கும். இன்னொரு கையில என்ன இருக்கும்? மலர் இருக்கும். இந்த பக்கம் யார் இருப்பா? சங்கிலி நாச்சியாரும் இருப்பாங்க. எந்த தேசத்துல போய் யானை வாகனம் கிடைச்சது? கேரளாவுல தாங்க. யானை வாகனத்துல ஏறி சங்கிலி நாச்சியாரும் பரம நாச்சியாரும் பக்கத்துல வச்சுக்கிட்டு கையில பிரம்பும் இதுவும் வச்சுக்கிட்ட மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காருன்னா அவர் யாருடைய வடிவமாக இருக்கக்கூடும்? 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த, நான் காரலேட் பண்றேன், சும்மா முடிச்சு போடுறேன், வேற ஒண்ணும். இப்போ என்னை கவனிங்களேன். ஏன் இதை சொல்றேன்னா, சைவத்துல ஒண்ணுமே கிடையாது. திருப்பரங்குன்றம் கோயில்ல என்னை கவனிங்க எல்லாரும் ஒரு நிமிஷம், முக்கியமா. ஏன்னா இது முக்கியமா சொல்லி எல்லாரும் கவனிங்க. எல்லாரும் என்னைய திருப்பரங்குன்ற கோவில சாமியை கும்பிட்டு வெளியே வந்தீங்கன்னா, அந்த வெளி பிரகாரத்துல ஒரு தூண்ல பன்றிக்கு பால் கொடுத்த படலம்னு சொல்லியிருப்பாங்க. பாத்தீங்களா? சிவபெருமான் வந்து பன்றிகள் எல்லாம் ஏந்தி தன்னோட பன்றிக்கு நிறைய மார்புகள் இருக்கும். பாத்தீங்களா? பன்றிக்கு நிறைய மார்பகங்கள் இருக்கும். அத்தனை பன்றிக்குட்டையும் அள்ளி கொடுப்பாரு. எல்லா பன்றிக்கும் ஒரு மார்பகத்துல பால் குடிச்சிட்டு இருக்கும். முகம் வந்து எப்படி இருக்கும்? பன்றியா இருக்கும். இந்த கையில மானு, இந்த கையில மழு ஏந்தி இருப்பாரு. சுவாமி பன்றிகளுக்கு எல்லாம் பால் கொடுத்து நின்றுந்தார். இத நாங்க பாத்துட்டே போனோம். பல காலம் நாங்க எப்பயுமே ஞாயிற்றுக்கிழமை வந்து காலையில வெள்ளனத்தை எந்திரிச்சு முருகன் கோயில் வணங்குறது வணக்கம். திருப்பரங்குன்றம் டெய்லி வாரம் ஞாயிற்றுக்கிழமை போயிடும். வாரம் ஞாயிற்றுக்கிழமை கூட்டமே இருக்காது. காலையில அதுவும் 7 மணிக்கு முருகனும் நம்மளும் மட்டும்தான் அப்ப நிற்போம். அந்த மாதிரி ஒரு காட்சி கிடைக்கும். போயிட்டு வரும். அப்படி போயிட்டு வரும்போது அதை பார்த்து ஆச்சிருக்கும். நான் ஊருக்கு போயிட்டு எத்தியோப்பியா போயிட்டு பல காலம் போக முடியல. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு வந்தா கவனிங்களேன், அந்த பன்றிக்கு பால் கொடுத்த சாமி இருக்குல்ல, அந்த சாமிக்கு பாவாடையை கட்டி உடம்பு பூரா ட்ரெஸ் எல்லாம் போட்டு மறைச்சு
மேல எழுதியிருக்காங்க என்னது, வராகி அம்மன். இந்த பக்கம் பார்த்தா என்ன இருக்கு, மான் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா மழு இருக்கு. மான் மழு ஏந்திய ஒரே ஒருவன் யாரு? யாருதான்? சிவபெருமானா என்ன? மான்மொழி ஏந்தியவன் சிவபெருமானா என்ன? நம்ம அப்பந்தான் மான்மலை எழுதியிருக்காருங்க. நானே எதிர்பார்த்தேன், ஒண்ணும் இல்ல, நான் சும்மா உங்களுக்கு குழப்பறதுக்காக சொன்னேன். மான்மொழி ஏந்தியவன் சிவபெருமான் சொல்லாம நம்ம அப்பான்னு சொல்ல வருவீங்கன்னு நினைச்சேன். நம்ம அப்பா அப்படின்னு சொல்ல வருவீங்கன்னு நினைச்சேன். சொன்னீங்களா பாதி பேரு? பாதி பேர் சொல்லிருக்கா. சிவத்திய ஆஹா, நம்ம அப்பந்தான். ஏன் சொல்ல வரேன்னா, அதுக்கப்புறம் நிறைய இடத்துல சொல்லி இதை யாரு செஞ்சிருக்கான்னா கோவில் நிர்வாகம், அறநிலைத்துறையே செஞ்சிருக்கு. அறநிலைத்துறைக்கே தெரியல அது என்ன சாமி, தெரிஞ்சாதானே செய்ய முடியும். அது என்ன சாமி, சாமியோட வரலாறு என்ன, அதனுடைய விஷயம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. வராகி அம்மன் போட்டா என்ன ஆகும், நிறைய காசு கல்லா கட்டலாம் நினைச்சு அதுக்கு வராகி அம்மன் எழுதி என்ன பண்ணிட்டாங்க, சாமிய அல்ல அங்க போட. அதுக்கப்புறம் சைவ அடியார்கள்லாம் எப்பா சாமி ஏதாவது ஒரு வந்துட்டா போதுமே, அதுக்கு ஏதாவது சுத்தி ஒரு பெரிய பேரை வச்சு அதுக்கு உங்களுக்குரிய சாமிக்கு பேரை வச்சு எப்படியே மாத்திடுவீங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுடைய கெஸ்ட், எங்க நண்பர்களுடைய கெஸ்ட் என்னன்னா, கேரள தேசத்துல நிகழ்ந்த பெரிய அதிசயம் எது தெரியுமா? வெள்ளை யானை நம்மளுடைய சுந்தர பெருமான தூக்கிட்டு போனது. அது எல்லாரும் பார்த்திருக்காங்க. அப்போ அவங்க கண்ணு முன்னாடி பார்த்த ஒரே சாமி யாரு? சுந்தரமூர்த்தினார் தான். சுந்தரமூர்த்தியார் எப்படிதான் இருந்தாரு? ஒரு கையில பிரம்பும் ஒரு கையில மலரும். ஒரு பக்கம் யாரு? ஒரு பக்கம் நம்மளுடைய அம்மா பறவையாரும். அவங்களுக்கு என்ன வாகனம் வைக்கலன்னா அவர் எதுலதான் போனாரு? யானை வாகனத்துல போனனால அந்த குறியீடு எத்தனாம் நூற்றாண்டு நிகழ்ந்தது? 7ஆம் நூற்றாண்டில் நிகழ்ந்தது. 7ஆம் நூற்றாண்டு எத்தனை வருஷம் ஆச்சு? இப்ப 22ஆம் நூற்றாண்டுல 22ஆம் நூற்றாண்டு 21 22 ஆகலையா? 2022 தானே? இல்ல 21 தான். 21 7ல இருந்து 21 போச்சுன்னா, 21ல இருந்து 7 போச்சுன்னா 14 நூற்றாண்டு ஆகுது. 1400 வருஷத்துக்கு முன்னாடி நிகழ்ந்தது இந்த விஷயம். 1400 வருஷத்துக்கு முன்னாடி நிகழ்ந்த விஷயத்த உடனே எல்லாரும் பண்ணி அதுக்கப்புறம் பல விஷயங்கள் பண்ணதாக சொல்லி நாங்கெல்லாம் சொல்லிக்கிறோம். எல்லாமே யாருதான்? ஐயனார்ன்றது யாரு கிடையாது. எங்க சுந்தரமூர்த்தினார் எதுக்கு ஃபேமஸ்ங்க? எந்த மார்க்கத்துக்கு ஃபேமஸ்? ஆமா, சகமார்க்கத்துக்கு ஃபேமஸ். அதனால அப்படி ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி வச்சுட்டான். இதுல என்ன பியூட்டினா, ஐயப்பன் கோவில்ல அந்த வாபர் சமாதின்னு சொல்றோம்ல, வாபர் சமாதி, அது வந்ததும் ஐயப்பன் கோயில் அதை விட பழைய நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இருக்கு. வாபர் மசூதி கிட்டத்தட்ட 600-700 வருஷம் தான் ஆகுது. அந்த கதையும் இந்த கதையும் ஒன்னா முடிச்சு போட்டு அவருக்கு இவர் ஃப்ரெண்டு. ஆனா கதை சொல்றதுல மட்டும் நீங்க நினைச்சு பாருங்க, கொஞ்சம் விட்டுருந்தா பன்றிக்கு பால் கொடுத்த சிவபெருமான என்னவா மாத்திருப்பாங்க? அந்த மாதிரி கொஞ்சம் விட்டுருந்தா இவங்க என்ன பண்ணிருப்பாங்க? எப்பயோ இருக்கிற அந்த சாஸ்தாவினுடைய வடிவங்களே நிறைய வடிவங்களா சொல்லப்படுது. ஐயனாருடைய வடிவங்களையே சின்ன வயசுல இருந்தா அது சாஸ்தா, பெரிய வயசுல இருந்தா அது ஐயனாரு, அவருக்கும் சாஸ்தான் தான் பேரு. அப்படின்னு சாஸ்தான நம்ம இன்னைக்கு என்ன சொல்றோம்? நான் சாஸ்தான சார்ன்னு சொல்லுவோம்ல, குருநாதர்னு சொல்லுவோம்ல, குருநாதருக்கு தான் சாஸ்தான்னு பேர். குருநாதருக்கு சாஸ்தான். அதனால அங்க இருக்கக்கூடிய அந்த ஐயனாரு, அப்ப நமக்கு குருநாதர் யாரு? நம்ம எல்லாரும் குருநாதர் சுந்தரமூர்த்தி நாயனார் தான். சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வடிவத்தை வச்சிருக்காங்க. ஆனா ஐயப்பன் கோயில் இருக்கக்கூடிய ஐயப்பனுக்கும் இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய வாபர் சுவாமிகளுக்கும் சம்பந்தமே கிடையாது. அது இடைக்காலத்துல ஏற்படுத்தப்பட்ட சில கதைகள் மூலமாக அவர்கள் செய்து விட்டு போன ஒரு விஷயம்தான். சரி, அந்த இடத்துல சாநித்தியம் இருக்கு, நம்ம மறுக்கவே பட மாட்டோம். அந்த இடத்துல இறைவனுடைய குருநாதருடைய சாநித்தியம் இருக்கு, அது மறுக்கவே பட முடியாது.
பழனி மலை என்ன மலை? அறுபடை வீட்டுல எத்தனாவது வீடு? பழனி அறுபடை வீட்டுல எத்தனாவது வீடு? மூன்றாவது. தப்பு. பழனியே முதல்ல படை வீடு கிடையாது. மூணாவது வீடுங்க ஐயா. தப்பு. திரு ஆவினன்குடி மூன்றாவது படை வீடு தானே ஐயா? ஆவினன்குடி தான் கரெக்ட்டுங்க. அதுதான் மூன்றாவது. கவனிங்க. பழனி என்பது 6 படை வீட்டுல ஒண்ணுங்க கிடையவே கிடையாது. பழனி என்பது 6 படை வீட்டுல இடம்பெறாத வீடு. கீழே இருக்கக்கூடிய ஆவினன்குடி தான் 3வது படை வீடு. புரியுதுங்களா? கீழே இருக்கிற ஆவினன்குடி தான் 3வது படை வீடு. போகர் என்ன பண்ணாரு, மேல போய் ஆவினன்குடி பக்கத்துல இருக்கக்கூடிய மலையில ஒரு பெருமான சமைத்தார். அதுதான் பழனி ஆயிடுச்சு. பழனிக்கும் படை வீட்டுக்கும் சம்பந்தம் இல்ல. ஆனா பழனியில சாநித்தியம் இருக்கிறது உண்மை. புரியுதுங்களா? பழனியில முருகனுடைய சாநித்தியம் இருக்கு, நோ டவுட். ஆனா பழனி என்பதை 3வது படை வீடுன்னு சொன்னா நக்கீரர் என்ன பண்ணுவாரு? நக்கீரர் என்ன பண்ணுவாரு? குத்துவாரு, கோமட்ல இடிப்பாரு. கேட்டா ஒழுங்கா படிக்க மாட்டியா? அதான் திரு ஆவினன்குடின்னு. எனக்கு ரொம்ப நாளா தெரியாது ஆவினன்குடியும் பழனியும் ஒண்ணுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ரொம்ப நாளா பழனிக்கு போவேன். ஆவினன்குடினா ஏதோ ஒரு பக்கத்துல ஒரு தனி ஒரு கோயில் போல ஊர் இருக்கு போல, இங்க இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி ஏதோ ஆவினன்குடி ஊர் இருக்கு போலன்னு சொல்லிட்டு போனேன். முதல் முறையாக காவடி தூக்கணும்னு ஒரு ஆசை. சின்ன வயசுல எங்க வீட்டுல சாமி கும்பிடுறதுக்கே தடை, சாமியே கும்பிடக்கூடாது. எங்க வீட்டு சைடு இருக்கிறவங்க எல்லாம் காவடி எடுத்துட்டு நடந்தே போவாங்க. தைப்பூசத்தப்பெல்லாம் அதை பாக்குறப்ப எனக்கு ஆசையா இருக்கு, பின்னாடியே போகணும்னு ஆசையா இருக்கு. எங்க அம்மா பார்த்தேன், எங்க அப்பா பார்த்தா 2 பேரும் கையில பெரம்போடு எடுத்துருப்பாங்க. எங்கேயாச்சும் போன கொன்னே போட்டு நீ சாமியே கும்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய தடை, சமணர்கள் மாதிரி தடை உத்தரவு. அதனால வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்மளை யாரும் தடுக்க முடியாது இல்லையா? அதனால எப்ப முருகன் கோயிலுக்கு போனாலும் காவடி எடுத்துருவாங்க. எந்த முருகன் கோயிலா வேணா இருக்கட்டும், எங்க தேடி பிறக்கி எடுத்து காவடி முருகன் காவடி வாங்கி காவடி ஆட்டம் ஆடி பெருமான வழிபாடு செய்வது அடியனோட. அது வடபழனி கோயிலா இருக்கட்டும், அது நம்ம தென்பழனி கோயிலா இருக்கட்டும், திருத்தணியா இருக்கட்டும், எந்த கோயிலுக்கு போனாலும் சரி முதல்ல காவடியை கொடுங்கன்னு சொல்லி காவடியை வாங்கி இப்ப என் பிள்ளைங்களும் ஆர்வப்பட்டாங்க. அதனால அவங்களுக்கு நான் அந்த காவடியை வாங்கி கொடுத்து நல்ல பெரிய கோயம்புத்தூர்ல ஆடினீங்க இல்லைங்க ஐயா சபரிமலத்துல? அடியன் செய்த பெரிய தவம் அது. அதெல்லாம் அந்த காவடி எடுத்துட்டு நான் நினைக்கும் போதுதான் சொன்னாங்க, அந்த காவடி இருக்கிறவங்க அந்த காவடி கொடுத்தாங்க இல்லையா, அவங்க சொன்னாங்க, ஐயா அங்க ஆவினன்குடியில சாமி கும்பிட்டு போனா அங்க கும்பிட்டு அங்கதான் ஏறணும். காவடி எடுக்கிறவங்க பூரா இங்க ஆவினன்குடி முருகனை பார்த்துட்டு தான் ஏறணும். அது ஆவினன்குடியா? ஆவினன்குடினா ரொம்ப தூரம் இருக்கு ஐயா, திரும்பி பாருங்க அந்த இருக்கீங்க கோயில். ஓ இதுதான் ஆவினன்குடியா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு போய் சாமியை பார்த்தா அவ்வளவு சந்தோஷம். ஓகே, அப்பவும் தெரியாது ஆவினன்குடி தான். அப்போ பழனியில போய் முருகனுக்கு காவடி எல்லாம் எடுத்துட்டு ரொம்ப சாத்திட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் திருமுருகாற்றுப்படை படிக்கும் போதுதான் தெரியுது நம்மளுடைய சுவாமி சொன்ன இடம் கீழே இருக்கக்கூடிய ஆவினன்குடி தான். திரு ஆவினன்குடி தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இப்ப பழனி என்ன ஆயிடுச்சு, ஆவினன்குடிக்கு யாருமே போறது கிடையாது இல்ல. தெரிஞ்சவங்க தான் போவாங்க, நம்மள மாதிரி தெரியாதவங்க மேல அங்கதான் போடுவாங்க. பழனி தான் அறுபடை வீடுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ இது மாதிரி நிறைய மாற்று கருத்துக்கள் வந்துகிட்டே இருக்கு. நம்ம மட்டும் இப்ப ஒண்ணும் கிடையாது. நம்ம மட்டும் இத நம்ம வராகி அம்மனை மாத்தலைன்னா இன்னைக்கு வரைக்கும் சிவபெருமான அந்த பன்றி உருவம் தாங்கிய சிவபெருமான வராகி அம்மன் சொல்லி வழிபாடு செய்யறதுக்கு தயாரா இருப்பது போல இது தொடர் வழிபாடாக மிஸ்டேக் ஆனாலும் சாமி தான். அதுல உள்ள அங்க ஐயப்பனுக்கு அங்க இருக்கிற சுவாமியோடைய நிலை என்னன்னு தெரியாது. ஆனா இவங்க சொல்ற கதை முற்றிலும் நம்ம ஏத்துக்க முடியாது. புரியுதுங்களா? நம்ம ஏத்துக்க முடியாது. அவங்க சொல்ற கதையெல்லாம் ஏத்துக்க முடியாது. அவங்க என்னமோ சொல்றாங்க, சரி அந்த இடத்துல பெருமான் இருக்கிறது சாநித்தியம், அது உண்மைதான். அது யாரு போனாலும் எங்க போனாலும் அது எப்படி தீபத்தை எப்படி தலைகீழ பிடிச்சாலும் மேல் நோக்கி எரியும். அது மாதிரி நீங்க தெரிஞ்சு கும்பிட்டாலும் தெரியாம கும்பிட்டாலும் சுவாமி தான். நாம இருக்கிற இடத்துல கும்பிட்டாலும் சாமி தான். சரி, அந்த சர்ச்சைக்குள்ள போகணும். அதுக்கப்புறம் அந்த சைவத்துக்குள் நுழைந்ததுக்கு அப்புறம் இந்த வழிபாட்டுல இருந்தா கொஞ்சம் நீங்கியாச்சு. அந்த வழிபாட்டுல எல்லாம் கொஞ்சம் நீங்கியாச்சு. ஏன்னா மணிகண்டன் என்பது சிவபெருமான் தான், ஐயனார் என்பது சுந்தரமூர்த்தி நாயனார் தான். அந்த வடிவத்துல ஒரு வடிவம் தான் என்னது வடிவம் நம்மளுடைய ஐயப்பனும் ஒண்ணும் இல்ல, சுந்தரமூர்த்தி நாயனார அடியன் வரணும் பாவிக்கிறேன். அந்த மாதிரி அவர் அங்கதான் இருக்கிற அந்த வடிவத்தில் நிறைய வடிவங்கள் அங்க சாநித்தியம் இருக்கு. அவருடைய யோக குறிப்பு இருக்கு. போறவங்க எல்லாருக்கும் அருள் செய்கின்றார். அதனால அப்படிப்பட்ட விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கதையை ஓரமா ஒரு ஆய்வுக்குரிய கதையா சொல்லி முடிச்சார். சரி, இப்போ இந்த நீலகண்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீலகண்டத்தை நம்ம வச்சுக்க முடியுமா அப்படின்னா வச்சுக்க முடியாது. கரெக்டா? நீலகண்டம்
நாம வச்சுக்க முடியுமா கேட்டா முடியாது. அப்ப எதுதான் நம்ம பெருமானுடைய சாயலாக நாம் வைத்துக் கொள்ள முடியும் அப்படின்னா, திருவைந்தெழுத்து என்று சொல்லப்படுகின்ற திருநீருக்கும் திருவைந்தெழுத்தும் ஒண்ணுதான். அதனால பெருமான் நெற்றியிலும் திருநீர் இருக்கு, நம்ம நெற்றியிலையும் திருநீர் போட்டுக்கலாம். திருநீர் யாரு வேணாலும் போடலாம். ஆனா சிவபெருமான் பூசுற திருநீரை நம்ம பூச முடியாது. ஏன்? அது சாம்பலுங்க ஐயா. அது சுடலை பொடி. அது சுடலை பொடி. சுடலை பொடியை பூசுறதுக்கு நம்மளால முடியுமா? இன்னும் நமக்கு சாவை பார்த்தா பயம், சுடுகாட்டை பார்த்தா பயம், எலும்பை பார்த்தா பயம். நம்ம அப்பனும் யார் கூட தான் ஆடுறான்? சுடுகாட்டுலதான் ஆடுறான், பேய்களோட தான் ஆடுறான், எலும்பு மாலைதான் போட்டு உட்கார்ந்துருக்கான். ஆனா அதை நம்ம செய்ய முடியுமான்னு கேட்டா பண்ணல. அப்போ என்ன அர்த்தம்? நமக்கு இன்னும் உறுதிப்பாடு வரல. ஆனா ஒருத்தர் சண்டை போடுறாரு என் கூட, எங்க நீங்க சொல்றத பார்த்தா சுடுகாட்டுல இருக்கக்கூடிய சாம்பலை எடுத்துட்டு வந்து பூசுங்கன்னு சொல்லுவீங்க போல. இது அப்படி இல்லைங்க அர்த்தம். சுடுகாட்டுல இருக்கிற சாம்பல் எடுத்து யாரும் பூசக்கூடாது, நீங்க அப்படி யாருக்கும் சொல்லி தராதீங்க. இது சாமி சுடுகாடு என்பது இந்த சுடுகாடு இல்லைங்க, அது வேற சுடுகாடு. நான் சொன்னேன், நீங்க திருமுறையை சரியா படிக்கல. 11ஆம் திருமுறையில காரைக்கால் அம்மையாருடைய அந்த ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, முழுசா திரு ஆலங்காட்டுல உள்ள சுடுகாடு. இன்னைக்கு நம்ம திருவாலங்காடுன்னு சொல்றோம் இல்லையா, திரு ஆலங்காட்டுல சுடுகாடு எப்படி இருக்கு? பணத்தை வச்சுட்டு போனா பொருத்தி வச்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா வெந்துட்டு இருக்கும்ல, அப்போ ஓடி போய் ஏதாவது ஒரு பாட்டை எடுத்துட்டு வரலான்னு குட்டி போய் ஓடுதான். அம்மா சொல்லுதான், இந்த நேரம் உட்காரு, எந்திரிச்சாலும் எந்திரிச்சிருவாங்க, போனவங்க எல்லாம் திரும்ப வந்தாலும் வந்துருவாங்க. பணத்தை விட டேஞ்சர் போனாங்க எல்லாம் மனிதர்கள், அவங்கதான் டேஞ்சர். அங்க போகட்டும், போனதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பாட்டை எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லுதான். அதனால குடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த பிள்ளை அழுகுதான், நான் போய் ஏதாவது எடுத்து சாப்பிடு. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ் கொடுப்பாங்கல்ல, ட்ரெஸ் எல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் கோடி சாப்பிடுவாங்க, சுடுகாட்டுல பல விதமான விஷயங்கள் செய்வாங்கல்ல, அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு ஓடிடுறான். இது இந்த குட்டி பையன் எடுத்துட்டு ஓடி வந்து, நல்லா இருக்காம்மா, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா, இது எனக்கு 10 தான்மா, நல்லா இருக்கு தங்கமே, அருமையா இருக்கு தங்கம் அப்படின்னு சொல்றான். ஆனா ஏதாவது ஒருத்தவங்க ஆளுங்க வந்துட்டாங்கன்னா பயந்துட்டு ஓடிடுதான். நாம நினைக்கிறோம் பேய்னா நம்மள வந்து பயமுறுத்தணும், நம்மளை பார்த்தா பயந்துட்டு ஓடுமா பேய் நம்மளை பார்த்தா. ஏன்னா பேயோட மோசமானவங்க நம்ம, பேயோட மோசமான, அதனால நம்மளை பார்த்துதான் பேய் பயந்து ஓடுமா. இதெல்லாம் அற்புதமா எங்க படைக்கிறாரு நம்ம காரைக்கால் அம்மையார், அற்புதமா எழுதுறாங்க. நம்ம இந்த மாதிரி உலகமே சுடுகாடு அறந்தப்பதான் அது பேய். ஆஹா, நார்மல். அவனுக்கு கவனிங்களே ஒரு நிமிஷம். ஒரு ஐயா கேள்வி கேட்டார், நாக்கப்படுங்கிற மாதிரி ஒரு கேள்வி. ஐயா, செத்தவன் கேவலமானவன்னு வச்சுக்கோங்க, ஒரு பஞ்சமா பாதகன் வச்சுக்கோங்க, அவன் சாம்பலை எடுத்து நான் பூசினேன்னா எனக்கு என்ன வரும்? அவனோட பஞ்சமா பாதகம் எனக்கு வந்து சேரும்ல. நீங்க எப்படி நீங்க சுடலை பொடி பூசணும்னு சொல்றீங்க? கேள்வி கரெக்ட் தானே? அவர் கேட்ட கேள்வி கரெக்டா இல்லையா? கரெக்ட் தானே? நான் சொன்னேன் எங்க பஞ்சமா பாதகம் வரும்? உடம்புக்கு பஞ்சமா பாதகமா, ஆன்மாவுக்கு பஞ்சமா பாதகமா? உடம்பு இறைவன் கொடுத்த பொது சொத்து, எல்லாருக்கும் ஒன்னாத்தான் கொடுக்குறான். அவன் கெட்ட தீய கல்வனாகிறான்ல, கல்வனாகும் போது ஆன்மாதான் பங்கப்படுது, உடல் எப்போதுமே தூய்மையானதுதான். கத்தி ஒண்ணுதான், அதை வச்சு என்ன பண்ணலாம்? கத்திய பிடிச்சிருக்கிறவன் காய்கறியும் வெட்டுவான், கத்திய பிடிச்சிருக்கவன் ஏத்தாட்டு இருக்கிற குத்துவான். கத்தி மேல மிஸ்டேக்கா? கத்தி மேல மிஸ்டேக்கான்னு கேக்குறேன். இல்ல, கத்திய பிடிச்சிருக்கிறவன் தானே மிஸ்டேக்கு. கத்திய பிடிச்சிருக்கிறவன் ஒண்ணு காய்கறி வெட்டணும், அதை விட்டு ஏதா அப்படி குத்தி இருக்கான். இதுல கத்தியில ஏதாவது பஞ்சமா பாதகம் இருக்கா? கத்தி என்பது கருவி, உடல் என்பது கருவி. இந்த கருவியில என்னைக்குமே என்ன கிடையாது? பாதகம் கிடையாது. கருவிக்கு பாதகம் இல்ல, கருவி உள்ள பிடிச்சிருக்குல்ல ஆன்மா, அதுதான் பாதகம். புரிஞ்சுதுங்களா? அதனால இந்த உடல் எப்பொழுதுமே தூய்மையானதுதான். இது எப்பொழுதுமே தூய்மையானது, யாராவது இருக்கட்டும். புரியுதுங்களா? சட்டைக்குள்ள இருக்கிறவன் தான் யாரு? கெட்டவன். சட்டை பாவம் என்ன பண்ணும்? சட்டம் என்ன பண்ணும் சாமி? புரியுதுங்களா? சட்டை என்ன பண்ணும்? ஏதாச்சும் பண்ணுமா? பண்ணாது இல்லையா? அதனால அப்பதான் சொன்னேன், ஐயா, பாதகம் என்பது
ஆன்மாவுக்கே உரியது தவிர எதுக்கு உரியது அல்ல, உடலுக்கு உரியது இல்ல. உடல் என்று உடலுக்கு உரியது அல்ல. அதனால எந்த உடலா இருந்தாலும், அதனாலதான் இறந்த உடலை பார்த்து எல்லாரும் என்ன பண்றோம், இறந்த உடலுக்கு என்ன பண்றோம், வணக்கம் வைக்கிறோம், மாலை போடுறோம், அதை இது பண்றோம், எல்லாம் பண்றோம் இல்லையா? அது செய்யறது ஏன்? ஐயோ அவன் கெட்டவங்க அப்படின்னு கிடையாது. கெட்டவனா யாரா வேணா இருக்கட்டும், அவனுக்கு உதவி செஞ்சது. உடம்பு எல்லாத்துக்கும் காமன் தான். அதனால சுடலை பொடி பூசினாத்தான் ஞானம் வரும். ஆனா நமக்கு பூசுறதுக்கு நினைச்சு பார்த்தாலே கிடுகிடுன்னு ஆடுது. எங்க தாயோட சாம்பலை எடுத்து பூச முடியுமா? தாய் இறந்துட்டான், தாயோட சாம்பலை வீட்டுல வச்சு தினமும் பூச முடியுமான்னு கேட்டா கொஞ்சம் பயம்தான். கொஞ்சம் கிருஷ்ணவேணி அம்மா ஏதாவது பேச வரீங்களா சுவாமி? கிருஷ்ணவேணி அம்மா, கிருஷ்ணவேணி அம்மா ஏதாவது சொல்ல வரீங்களா சுவாமி? மியூட் பண்ணிக்கலாம். நல்லது, நல்லா கவனிங்க. தாயினுடைய சாம்பலையோ தந்தையுடைய சாம்பலையோ எடுத்து பூசுறதுக்கே பயமா இருக்கு. நாமளா வேற வேற சாம்பல் எடுத்து பூச, ஆனா உடற்சாம்பல் ஏதாவது நீங்க பதில் சொல்லும் போது எல்லாரும் நீங்க பேசலாம். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க மியூட் நிலையில இருந்துக்கலாம். சரியா? இப்போ சரி, அப்ப திருநீர் தான். இறைவன் பூசுகின்ற திருநீரை கூட நம்ம பூசலாம். அதனால இதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேர் என்னது? இதுக்கு திருநீருக்கு பேர் என்னது? சரி, திருநீர் பூசுற நமக்கு பேர் என்னது? அடியாருங்க ஐயா. அடியார்கள், மெய்யடியாருங்க ஐயா. மெய்யடியார். திருநீர் பூசுற தன்மைக்கு பேர் என்ன? இந்த திருநீர் பூசுற தன்மைக்கு நிலையாமை, யாரு கரெக்டா சொல்றாங்க? நிலையாமை குறிக்குது, முக்கணங்களை குறிக்குதுங்க ஐயா. இந்த திருநீர் பூசுற தன்மைக்கு பேர் என்ன? யாரு கரெக்டா சொல்றாங்கன்னு பாக்கலாம். இது நான் சொன்னதுக்கு அப்புறம் அடா இதுதான் கேட்பீங்க, நீங்க சொல்லுவீங்க. திருநீரே ஒரு சாம்பல் தாங்க ஐயா. இந்த திருநீரே ஒரு சாம்பல் தான். இல்ல, திருநீர் பூசுற தன்மைக்கு பேர் என்ன? இறுதியில எல்லாருமே ஒரு நாள் அது திருநீரா ஆயிருவாங்கிறது. திருநீற்றுக்கான பின்புல குறிப்பை கேட்கல. திருநீர் பூசுகின்ற தன்மைக்கு பேர் என்னன்னு சிவமாம் தன்மை. சிவமாம் தன்மைங்கய்யா. சரி, நானே ஆன்சர் சொல்லட்டுமா? பஞ்சாசரம் சொல்லி பூசணும் ஐயா. பஞ்சாசரம் இது விதி. திருநீர் பூசுற தன்மைக்கு பேர் என்னன்னா, இந்த தன்மைக்கு பேரு திருவேடம் அப்படின்னு பேரு. இதுக்கு பேர் என்னது? தெரிஞ்சதுதான். இதுக்கு பேர் என்னது? திருவேடம். திருநீர் தரிச்சாலே அது பேரு திருவேடம்னு சொல்லுவோம். திருவேடம் தானே? இதுக்கு பேரு வேடம் தான். வேஷம், வேஷம்ன்ற வார்த்தையை மாத்தி போட்டா வேடம். சிவபெருமான் மாதிரி சுடலை பொடி பூச முடியாது. அவன அதுக்கு பதிலா இந்த மாதிரி பவுடர் போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி பவுடர் போட்டுக்கலாம். இல்ல, வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி இருக்க முடியாது. ஆனா வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி மேக்கப் போட்டுக்கலாம். வீர சிவாஜி மாதிரி மேக்கப் போட்டு. இல்ல, இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேயருக்கு அடிபணிஞ்சு பலமுறை கப்பம் கட்டினவனா. உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு ஒரு சான்று இருக்கு. எதற்கு கேட்கிறாய் வரி? எங்களை பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாயெல்லாம் அவெல்லாம் கேட்கலையாம். அவர் என்ன பண்ணாரா? நீ கேட்கறதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பயந்துகிட்டு போய் வரி வட்டி எல்லாம் கொடுத்தவர் தானா. சும்மா அப்படி இப்படின்னு இட்டு கட்டி ஒரு கதை எழுதி இந்த 23ஆம் புலிகேசியில இந்த உடம்பு மட்டும் வச்சுக்கிட்டு மண்டைய மாத்தி வச்சு வரைவாங்க இல்லையா? வரலாறு முக்கியம் அமைச்சரே, பின்னாடி வர்றவங்க எல்லாம் இப்படி பேசணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பயந்து ஓட்டுன கட்டபொம்மனை அப்படியே பெரிய பாயும் புலியா கதை எழுதி, யாரோ கதை எழுதி அதை படமாக எடுத்துட்டனால என்னவாயிடுச்சு? அது மாதிரி ஏன் கட்டபொம்மன் வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். பூலித்தேவர், மருதுபாண்டியர்கள், இவர்கள் எல்லாம் தன்னுடைய உயிர் காத்தவர்கள். ஒரு செய்தி மட்டும் சொல்லிக்கிறேன். மருதுபாண்டியர்னு வார்த்தை சொல்லிட்டாலும் ஒரு செய்தி சொல்லிக்கணும். மருதுபாண்டியரை பிடிக்கவே முடியல. மருதுபாண்டியரை பிடிக்கவே முடியல. 2 மருது சகோதரர்கள்ல வெள்ளக்காரனால பிடிக்கவே முடியாதான். மருது சகோதரர்கள் காயன் இருக்குல்ல, அதை எடுத்து கையிலே வளர்ப்பாங்களாம். காயன் இருக்குல்ல, அந்த அளவுக்கு கை வலிமை உண்டவங்க. எல்லா யானையற்றம் குதிரையற்ற எல்லாருக்கும் அவங்களால பிடிக்க முடியல. அவங்களுக்கு மறையறதுக்கு ஒரு புதர் காடு இருக்கா, சிவகங்கையில ஒரு காடு.
அந்த காட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க, நான் சுத்தி நாய் வந்துருமா, யாராவது லேசா அசைஞ்சாலும் நாய் குலைச்சிரும், இவங்க உள்ள இருக்கிறவங்க அலாட்டாயிடுவாங்க, எப்படியும் தப்பிச்சு ஓடிடுவாங்க. யாருன்னு நாளைக்கு பிடிக்க முடியல. வெள்ளக்காரன் பார்த்தான், கவனிக்கிறேன் ஒரு நிமிஷம். வெள்ளக்காரன் பார்த்தான், உன்னைய எப்படி கொண்டு வரணும்னு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி எல்லா பீரங்கிகளையும் காளையார் கோவிலை திருப்பி வச்சுட்டான். பீரங்கி எல்லாம் வச்சுட்டான் காளையார் கோவில். நீங்க 2 பேர் வந்து சரணடையல அப்படின்னா காளையார் கோவிலை பீரங்கியினாலே தகர்த்து எரிந்து விடுவோம், இது கடைசி எச்சரிக்கைன்னு சொன்ன உடனே நினைச்சா நம்மளால என்ன பண்ணுவோம்? ஆட கோயில் தானையா, நான் நல்லா இருந்தா 10 கோயில் கட்டுவேன், இடிச்சா இடிச்சுக்க அப்படித்தானே சொல்லியிருப்போம். நம்மளா இருந்தா ஆட கோயில் தாயா, இல்ல கல்லும் பண்ண இருக்கிற கோயில் தான், இடிச்சா இடிச்சுக்கோ, நான் திரும்ப கட்டிக்கிறோம் அப்படின்னு நான் சொல்லி நானா சொல்லியிருப்பேன். ஆனா மருது பாண்டியர்கள் உள்ள இருக்கக்கூடிய சிவலிங்க திருமேனிய கர்த்தருமேனியாக பார்க்கல, தன்னுடைய ஆவியே அங்கதான் இருக்கிறதா, உயிருள்ள திருமேனிய அங்கதான் பெருமான் உறைந்திருப்பதாக உணர்ந்ததுனால 2 பேரும் நேரா வந்து பீரங்கியில வந்து நெஞ்சப்பட்டு பட்டுக்கிட்டாங்களாம். என்ன கொன்னாலும் கொன்னு சிவபெருமான கொல்ல, சிவபெருமானுடைய கோவிலுக்கு எந்த தடங்களும் வந்துடக்கூடாது, சிவன் கோயிலுக்கு ஒரு சேதம் விளைவித்து என்னுடைய நாடு நல்லா இருக்கணும்னா அப்படிப்பட்ட நாடும் தேவையில்லை, அப்படிப்பட்ட என்னுடைய உயிரும் தேவையில்லைன்னு சொல்லி சிவன் கோவிலுக்காக தன் இன்னுயிரை நீத்த, இது வரலாறுல இருக்கு, இது நான் சொல்லல, இது நான் எழுதல, பிரிட்டிஷ்காரனே எழுதியிருக்கான். இப்ப நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி நம்மளா எழுதுனா கூட பரவாயில்ல, பிரிட்டிஷ்காரனே எழுதியிருக்கான் இத. அப்ப அவன் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. என்னை பொறுத்த அளவுக்கு நாயன்மார்கள் மாதிரி அவரும் தன்னுடைய எதுக்காக, தன்னுடைய கோயிலுக்காக உடலையே தியாகம் செய்தவர்கள். சரிங்களா? சரி, ஏங்க சொல்ல வந்தோம்? ஆனா ஆச்சரியமா இருந்துச்சு, போன தடவை நான் அவ்வளவு தூரம் பேசிட்டு கரெக்டான இடத்துக்கு வந்துட்டேன். ஆனா இப்ப பேசிட்டு சொன்னீங்க. சுகந்தியமா மகிழ்ச்சிக சாமி. திருவேடம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவன மாதிரியே இல்ல, ஆனா வேஷம் போட்டுக்கிறது. அது மாதிரி சிவபெருமான் மாதிரியே இல்ல, சிவபெருமான் மாதிரி இல்ல. ஏன்? அவன் தொடலை பொடி பூசுறான், நாம என்ன பண்றோம்? கோசான பொடி பூசுறோம். கோசான பொடி இதுலயும் என்ன பண்ணியாச்சு? பன்னீர் கலந்து. நீங்க பாத்தீங்கன்னா கந்தவிலாஸ் பாத்தீங்கன்னா திருநீர் அவ்வளவு ஃபேமஸ். நான் அதுதான் நல்லதுன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப கெமிக்கல், அது பூசுறது கஷ்டம், பூசக்கூடாதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அடியவர்கள் ஒருத்தர் வந்து எனக்கு வந்து, நான் எத்தியோப்பியால இருக்கிறப்போ ஒரு அடியவர் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திருநீர் பாக்கெட் கொடுத்தாரு. சரி, என்னங்க ஸ்மெல், இது என்னங்க ஸ்மெல்லே வராத, ஐயா இப்படிதான் பூசணுமாங்க. அப்படிங்களா? சரி ஓகே கொடுத்து எடுத்துட்டு வந்து எத்தியோப்பியா வரைக்கும் பூசல, இங்க வந்துட்டு திருநீர் அப்படி பூசினேன். நீங்க நம்ப பூசுன உடனே அப்படியே ஐஸ் கட்டி எடுத்து நெத்தியில தேய்ச்சா எப்படி இருக்கும்? அப்படியே குளிருது, அப்படி குளிருது, என்னமோ பண்ணுது, மனசுக்குள்ள ஆனந்தம் பெருகுது, என்ன நடக்குதுன்னே தெரியல. உடனே போன் பண்ணேன், ஐயா என்னங்க சுவாமி என்னமோ மேஜிக்கா இருக்கு, இதுல வந்து ஸ்மெல் வரல, ஒண்ணும் வரல, அப்படியே பூச்சுனா அவ்வளவு குளுமையா இருக்கு, இந்த மாதிரி திருநீர். நான் நினைச்சேன் நமக்குத்தான் பிரம்ம போல இந்த ஊர்ல எப்பயுமே டிகிரி செல்சியஸ் கம்மியா இருக்கு போல, அதனால இதை பூசின உடனே இது குளுகுலுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு துணி எடுத்து நெத்தியில் தொடச்சிட்டு திரும்ப ஒரு தடவை பூசிப்பாங்க. எனக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதான் நம்புவேன், இல்லாட்டா நம்ப மாட்டேன். திரும்ப பூசி பார்ப்பேன், எடுத்து திரும்ப பூசினா அதே ஆனந்தம், அதே குளிர்ச்சி. அது ஆஹா, இதுல மேஜிக் இல்ல, இதுல ஏதோ சிறப்பு இருக்குன்னு போன் பண்ண ஐயா சொன்னார். ஐயா இந்த மாதிரி அடியாறுகள் எல்லாம் கோசானத்தை கையில தாங்கி அதை வந்து பல பூஜைகள் செய்து, இது வந்து நான் பல விஷயங்கள் அடங்கி இருக்கிற திருநீருங்க சுவாமின்னு சொன்னதுல இருந்து ஐயா கிட்ட நிறைய திருநீர் வாங்கி வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஐயாட்ட வாங்கின திருநீர் பத்திரமா இன்னும் வச்சிருக்கேன், அப்பப்போ எடுத்து பூசி அடியை ஆனந்தப்பட்டுக்குவேன். சரி, அப்போ நம்ம பூசுறதெல்லாம் கோசான திருநீர் தான். ஆனா கோசான திருநீர் பூசுறதுனால பயன் இருக்கான்னு கேட்டா இருக்கு, ஆனா இல்ல. இருக்கு, வரும், ஆனா வராது, வரும் ஆனா வராது. அந்த மாதிரி இதுல தெரியல, ஆனா அந்த உணர்வு தான் முக்கியம். சரி, அப்ப இந்த திருநீரு தான் நமச்சிவாய மந்திரம் என்ற குறியீடு, எல்லாருனாலையும் பூசக்கூடிய குறியீடு. இந்த திருநீற்றுக்காக உயிர் நீத்தவர்கள், இந்த திருநீற்றை சிறப்பை சொல்லி தந்தவர்கள் நம்ம அடியவர்கள் லிஸ்ட்ல மெய்ப்பொருள் நாயனார் தான் திருநீற்றினுடைய சிறப்பை நமக்கு தெளிவாக சொல்லும். மெய்ப்பொருள் நாயனாருக்கு அப்புறம் ஏனாதி நாயனார், அதுக்கப்புறம் யாருன்னா
இங்க யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். திருநீற்றுடைய சிறப்ப மெய்ப்பொருள் நாயனார், ஏனாதி நாயனார், ஒருத்தர் இருக்காரு, அவர் யாரு? அதாவது தெரிஞ்சுன்னு சொல்லுங்க. ஐயா மந்திரமாவது நீரு அது பாடின திருஞான சம்பந்தர். ஞான சம்பந்தர் திருநீற்று சிறப்பை பாடினாரு. திருநீற்றுக்காகவே தன்னுடைய மொத்த அந்த அந்த வாழ்க்கையையும் தந்தவங்க யாரு? திருநீற்று சிறப்பை மெய்ப்பொருள். அடப்பாவி, ஈஸியானதெல்லாம் நீ சொல்லிடு, கஷ்டமானதெல்லாம் எங்க கிட்ட கேள்வி. வாத்தியார்னாலே இப்படிதான், நாங்கெல்லாம் ஈஸியான சம்பளம் நாங்க போட்டுருவோம், கஷ்டமான சம்பளம் ஹோம்ஒர்க் கொடுத்துருவோம். பிள்ளைங்க வீட்டுல போய் கதறுங்க அப்படியே, அட படுபாவி, ஈஸியான சம்பளம் இந்த படுபாவி செஞ்சுட்டு கஷ்டமான சம்பளம் ஹோம்ஒர்க் போட்டு கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி. ஈஸியான என்ன தெரியுமா? மூணாவது யார் தெரியுமா? கோட்புலி நாயனார். கோட்புலி நாயனாராங்க. கோட்புலி நாயனார் இல்ல, சேரமான் நாயனார். சேரமான் நாயனார் தான். இவங்க 3 பேரும் திருநீற்று சிறப்பு நமக்கு கொடுத்தவங்க. இங்க கவனிங்க, மெய்ப்பொருள் நாயனார் என்ன பண்ணாரு? முத்தநாதன் வந்து கத்தியை எடுத்து சொருகிட்டான் வந்து, பெரியவங்களா. நான் பெரிய கதையெல்லாம் சொல்லல, அந்த திருநீற்று சிறப்பை மட்டும் உங்களுக்கு அந்த பிளாஷ மட்டும் சொல்லிட்டு போயிருந்தேன். நான் இப்போ கச்சா முச்சான்னு கதை சொல்றேன், ஏன்னா நிறைய தடவை பேசியாச்சு. குத்துன கத்தி என்ன வந்துருச்சு? முதுகுல குத்துன கத்தி நெஞ்சு வழியா எட்டி பார்த்துருச்சு. அந்த அளவுக்கு ஆழமா சொருகிட்டான். அவன் என்ன பண்ணா, திருநீரை பூசிட்டு வேகமா ஒரு ஒரு அடியவர் போல உள்ள வந்த உடனே எல்லாரும் விட்டுட்டாங்க. தூங்கிட்டு இருக்காரு யாரு? நம்மளுடைய மெய்ப்பொருள் நாயனார் தூங்கிட்டு இருக்காரு. யாரு? தன்னுடைய மனைவியோடு தூங்கிட்டு இருக்காரு. அந்த அறைக்குள்ள போயிட்டாரு, அந்தரங்க அறைக்குள்ள போயிட்டாரு. டக்குன்னு மனைவி எந்திரிச்சிட்டாங்க. என்ன, ஆனா எந்த நாயன்மாரும் இப்படி வரமாட்டாங்களே, இங்கிதம் தெரிஞ்சவங்க தானே நாயனார்களுக்கு. பட் பரவாயில்ல, அவனோட பாக்குறாரு, காலில் விழுந்து திருநீற்றை பார்த்தோன்னே காலில் விழுறாரு. உனக்கு முக்கியமான ஒரு நூலை பத்தி நான் உபதேசம் செய்யணும், வா என் பின்னாடி வா. முக்கியமான நூலை பத்தி உபதேசம் செய்யணும், வா என் கூட வான்னு சொன்ன உடனே இவர் அப்படியே குட்டி போட்ட பூனை மாதிரி அப்படியே பின்னாடியே போறாரு. அவர் பின்னாடி உட்காரு சொல்லணும்ன்றாரு. அந்த புக்கை ஓபன் பண்ணா புக்குக்குள்ள என்ன வச்சிருக்காரு? புக்குக்குள்ள கத்தி வச்சிருக்காரு. குனிஞ்சு இவர் அப்படியே குனிஞ்சு கேட்கிறாரு. நிமிந்து பார்த்து பேசக்கூடாது, தெரியும் இல்லையா? உபதேசம் பண்றப்ப என்ன பண்ணக்கூடாது? உபதேசம் குருநாதரை நிமிந்து பார்க்க கூடாது, குருநாதர் திருவடியை மட்டும்தான் பார்க்கணும். குருநாதரை முகத்துக்கு முகம் பார்க்கக்கூடாது, குருநாதருடைய திருவடியை மட்டும்தான் பார்க்கணும். முகம் நிமிந்து பார்க்க கூடாது. நிமிந்து பார்க்காமலே குருகுல கல்வி முடிச்சுட்டு போனவங்களே எத்தனை பேர் குருநாதர் முகம் எப்படி இருக்குன்னே தெரியாதான். பாருங்களேன், குருநாதர் முகம் எப்படி இருக்குன்னே தெரியாது. குருநாதர் கால் மட்டும்தான் எனக்கு தெரியும். குருநாதர் திருவடியை தவிர நிமிந்து நான் எதையுமே பார்த்ததில்லை. குருநாதர் எப்படி இருப்பார்னே எனக்கு தெரியாது. திருவடி ஒன்றை தவிர எனக்கு தெரியாதுன்ற அளவுக்கு குருபக்தி நிறைந்த நாடு நம்முடைய நாடு. அப்படி இருந்தது. இன்னைக்கெல்லாம் வாத்தியார் போன என்ன பண்றது? கழுத்துல கைய போட்டு, என்ன சார் எப்படி இருக்கீங்க? நேத்தான் பார்த்த கடையில இட்லி வாங்கிட்டு இருந்தீங்க. இட்லி கடைக்காரனே அவனாதான் இருப்பான், பையனாதான் இருப்பான். இட்லி கடைக்காரன் அவனாதான் இருப்பான். சார் வந்தவொடனே கொஞ்சம் வேகமா கொடுன்றதுக்கு பதிலா அதை மடிச்சு கொடுப்பான்ல, அவன்கிட்ட கொஞ்சம் லேட் ஆக்கு. என்னைய மட்டும் ஸ்கூல்ல எவ்வளவு நேரம் நிக்க வச்சாரு, கொஞ்சம் இட்லி இல்லைன்னு சொல்லி லேட் ஆக்கு அப்படின்னு சொல்லி லேட் பண்ண. அது மாதிரி குரு பக்தி குறைஞ்சிச்சு சார். இப்ப முத்தநாதன் கிட்ட அவர் திருவடியை பார்த்தே மெய்ப்பொருள் நாயனார் அப்படியே அமர்ந்திருக்காரு. அப்படியே பாய்ச்சுறான். பாய்த்தது அப்படியே எனக்கு வந்துருச்சு. இவருக்கு புரிஞ்சிருச்சு, தன்னை வெல்வதற்காக, தன்னை அழிப்பதற்காக நெற்றியிலே திருநீர் அணிந்து வந்திருக்கிறான். அந்த திருநீருக்கு மதிப்பு, திருநீரை நம்பித்தானே வந்தான். அந்த நம்பிக்கை என்ன பண்ணோம், நம்ம காப்பாற்றணும்னு இவர் கத்தி குத்துனோட அவரே அறியாம ஆணு கத்திட்டாரு. உடனே சேவகன் வேமா வந்து வாள் எடுத்து அவர் கழுத்தை வெட்டுவதற்காக அப்படியே அந்த தத்தன்ற சேவகன் அப்படியே வெட்டுறதுக்காக போறான். தத்தான் அமரேன்னு, தத்தான் அமரே, தத்தான அமைச்சரே, நமர், அவர் நம்மளு, தத்தான் அமரே, அவர் எதுவும் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரா, எப்படியாவது, ஏன்னா இவரு கொண்டுட்டாருன்னு தெரியும், போயிட்டு உள்ள விட்டு வெளியே போயிட முடியாது ஊரை விட்டு. ஏன்னா இந்த மன்னன் அப்படிப்பட்ட நல்ல மன்னன், எல்லாரும் உனக்கு கொண்டுருவாங்க. அதனால இவன் பத்திரமா கொண்டு போய் ஊருக்கு எல்லையில வெளியில விட்டுட்டு வா, அது வரைக்கும் உயிர் தாங்கி இருப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரும் திட்டுறாங்க, அழுகுறாங்க. அது வரைக்கும் உயிர் தாங்கி இருக்காரு. ஏன்னா இவருக்கு தெரியணும் இல்லையா, வந்து இந்த மாதிரி அவர் நல்லபடியா அனுப்பிச்சிட்டோம்னு சொன்ன உடனே சொக்கநாதா பெருமானேன்னு நமச்சிவாய மந்திரம் சொல்லி தன்னுடைய உயிரை நீத்தார். அந்த திருநீருக்கு தான் மரியாதை. திருநீர் யார் வேணா பூசிட்டோம், யார் எப்படி பூசி இருந்தாலும் திருநீருக்கு மரியாதை தரணும். உள்ள இருக்கிறவனுக்கு மரியாதை இல்ல, திருநீருக்கு தான் மரியாதை. உள்ளவன் எப்படி வேணா இருக்கட்டும். திருநீர் பூசுனா அடியவர்கள் தான், அவங்க யாரும் கிடையாது.
வேற எந்த விஷயமும் அவங்களுக்குள்ள இருந்தாலும் அதை பத்தி நம்ம ஆராயக்கூடாது. ஆராயத்தக்கவன் சிவபெருமான் தான். அதனால நம்ம ஆராய்ச்சிக்குள்ள நம்ம போகக்கூடாது. திருநீர் பூசிருக்கியா, நீ சிவனடியா, உன் திருப்படி விழுந்து எந்திரிக்கணும்னு எனக்கு கடமை, அவ்வளவுதான். ஏனாதி நாயனார் மகா வாழ்வித்தையில திறமசாலி. அவர் எப்படியாவது வாழ்வித்தையில வென்றலான்னு ஒருவன் வர்றான், பலமுறை தோற்று போகின்றான். என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி அவர்கிட்ட போய் அவருக்கு திருநீர் பூசினா அவரை வென்றடலாம் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறான். அதுக்காக பொய்யா திருநீர் பூசுறான். இவன் என்ன பண்ணா, திருநீர் பூசிட்டு அவனுக்கு என்ன நோக்கம்னா வாள்ல அவரை வெல்லணும். திருநீர் பூசிட்டு போய் நின்னா சண்டைக்கே வரமாட்டாரே அப்படின்ட்டு என்ன பண்றான், கேடயத்தை மூஞ்சிக்கு முன்னாடி மறைச்சுக்கிட்டு வாங்க வாங்க சண்டைக்கு வாங்கன்றான். இவன் வழக்கம் போல வர்றான்ல பச்சா பையன், அவனை 5 நிமிஷம் அடிச்சிடலான்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அப்படியே வாள் எடுத்து உருவீறி அந்த கேடயத்துல டாங்கன்னு ஒரு அடி அடிக்கிறாரு. அடிச்ச உடனே என்ன பண்றான், இதான் சான்ஸ்ன்னு அப்படியே திருநீட்டு எடுத்து முகத்தை காட்டுறான். திருநீர் பூசிருக்கார். கிருஷ்ணவேணி அம்மா மியூட் பண்ணிக்கலாம். திருநீர் பூசிருக்காரு. எம்பெருமான் திருநீர் பூசிருக்காரு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவனுடைய எண்ணம் புரிஞ்சிருச்சு, இவருக்கு நம்மை வெல்வதற்காக வந்திருக்கான். இப்போ இவனை திருநீர் பூசிருக்கானேன்னு சொல்லிட்டு நாம கையில இருக்கக்கூடிய அந்த கத்திய கீழே போட்டுட்டோம்னு வச்சுக்கோ, நிராயுத பாணிய கொன்ற பாவம் யாருக்கு வந்துருமா, திருநீர் பூசினவனுக்கு வந்துரும். அதனால என்ன பண்றாரா, கையில அந்த வாள் எடுத்துட்டு சண்டை போடுற மாதிரி பாவலா பண்றாராம். அவனுக்கே தெரியாது, அவனுக்கு ஒரு பாவலா பண்றான்னு தெரியக்கூடாது. இவனும் சண்டை போடுற மாதிரி ஆக்ட் பண்றாரு. ஆனா அவனுக்கு கொள்வது நோக்கம் இல்ல. தன்னுடைய கைகளை விரிச்சு சண்டையில தன்னுடைய மார்பை காமிச்சு மார்பில் வாள் சொருகி அவரும் தன்னுடைய திருநீற்றுக்காக பெருமைக்காக அப்படியே தன்னுடைய உயிரை விடுவி. இது எல்லாத்துக்கும் மேல சேரமான் நாயனார் களரிற்றறிவார் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய பேர, அவருக்கு பேர் என்னன்னா கலரு இற்று அறிவார். கலர்னா என்ன அர்த்தம், கலர்னா சப்தம்னு அர்த்தம். கலர் அப்படின்னா சப்தம். கலர்னா சாதாரண சப்தம் இல்ல, எல்லா உயிர்களுடைய சப்தம், அது பேர் கலர்னு பேர். கலர்னா என்ன அர்த்தம், எல்லா உயிர்களுடைய சப்தம், எல்லா உயிர்களுடைய சப்தம். ஏன், தனக்கு ராஜா பதவி கிடைச்ச உடனே, எல்லாம் கவனிக்கல ஒரு நிமிஷம் கவனிங்க. தனக்கு ராஜ பதவி கிடைச்ச உடனே பெருமான்கிட்ட போய் வேண்டுதல் செய்கின்றார். சுவாமி, நான் ராஜான்னா மனிதர்களுக்கு மட்டும் ராஜா இல்ல, அந்த இடத்துல வந்த ராஜா இருக்கல்ல, அங்க இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் நான் தான் காவலன். எறும்புக்கும், ஈயுக்கும், யானைக்கும், குதிரைக்கும், கழுதைக்கும், எலிக்கும், புலிக்கும், முயலுக்கும், அப்படி சொல்லுகின்ற எல்லா உயிர்களுக்கும் நான் தான் காவலன். அதனால எல்லா உயிர்களும் பேசுகின்ற ஒளியினுடைய ஒளி குறிப்பை அறிந்து கொள்கின்ற ஆற்றலை எனக்கு தருவாய் பெருமானே அப்படின்னு கேட்டனால சாமி எல்லா உயிர்களும் பேசுகின்ற கலறுதல் அப்படின்னா எல்லா உயிர்களும் பேசுகின்ற ஒளிக்கு கலறுதல்னு பேரு. கலறுதல், அந்த கலறுகின்ற ஒளியை தனித்தனியாக பிரித்து கேட்கக்கூடிய ஆற்றல் உடையவரா. கலரு இற்று அறிவான், கலர் இற்று அறிவான். இன்னைக்கு கவனிங்களேன், ஒரு பெரிய நம்ம இதுக்கு போறோம்ல, எதுக்கு நம்ம பெரிய ஒரு ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம். அந்த பக்கம் ஒரு அம்மா என்ன கட்டிட்டு இருப்பாங்க, எப்ப பாயசம் கொண்டு வாப்பான்னுவாங்க. இந்த பக்கம் ஏன் அந்த பொண்ணை அழைச்சிட்டு வாங்கன்னு ஒருத்தர் சொல்லுவாரு. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் சொல்லுவாங்கல்ல. எல்லாரும் சொல்றத ஒரு சேர் எல்லாரும் பேசினா கேட்குமா, அதை புரிஞ்சுக்க முடியுமா? ஆனா களரிற்றறிவார் அவர்கிட்ட அவர் இருக்கும்போது எல்லா உயிரினங்களும் பேசினா எந்தெந்த உயிரினம் என்னென்ன பேசுச்சுன்னு அவரால் தனித்தனியா சொல்ல முடியுமா? அதனால அவர் பேர் என்னது, களரிற்று அடியார், களரிற்று அறிவார், களரிற்று அறிவார். அவர் அப்படி களரிற்று அறிவார். ஏன் இவருக்கு இந்த மாதிரி ஒரு இது சித்தியா இல்லையா, இது சித்தியா இல்லையா? ஏங்க, எறும்பு பேசுனா கேட்கும், யானை பேசுனா கேட்கும், எருமை பேசுனா கேட்கும், ஈ பேசுனா கேட்கும். இப்படி எல்லா உயிர்களும் பேசுகின்ற ஒளியை கேட்பது சித்தியா இல்லையா? நீங்க தான் சொல்லணும். சித்திதாங்க ஐயா, சித்திதானே. அவ்வளவு பெரிய சித்தி, ஒரு சித்தி, அது ஒரு சித்தி. இந்த சித்தி அவருக்கு ஏன் வந்துச்சு தெரியுமா?
ஏன் வந்து தெரியுமா? திருநீற்றை போற்றி பணிவதினாலே. திருநீரை போற்றி பணிந்தாரு. ஒரு நாள் ராஜா ஆகி ஆன மேல அம்பாரி ஆகி போயிட்டு இருக்கிறப்போ ஒரு மண்ணான் உவர் மண்ணெல்லாம் என்ன பண்ணுவான் போட்டு துவைச்செடுக்கிறப்போ என்ன ஆகும்? உவர் மண்ணு மேல பட்டு பட்டு என்ன ஆகும்? நீங்க இன்னுமே ஆத்துல எத்தனை பேர் குளிச்சிருக்கீங்க? ஆத்துல குளிச்சிருக்கீங்களா எல்லாரும்? யார் யாரெல்லாம் குளிச்சிருக்கீங்க சின்ன வயசுல? கை தூக்குங்க பார்க்கலாம். சரி, பரவாயில்ல. இல்ல ஆத்துல குளிச்சுட்டு வந்தா மேலு உப்பு பூக்கும், பாக்குறீங்களா? ஆத்துல குளிச்சுட்டு வந்தா, ஆத்துல இன்னும் கடல்ல குளிச்சுட்டு வந்தாலும் மேல எல்லாம் அப்படியே உப்பு பூக்கும், அப்படியே உப்பு அப்படியே கடல்ல தாங்க உப்பு பறியும். ஆத்து நீர் நல்லா இருக்கு. இல்ல உப்பு புரியுதுன்னா அப்படி இல்ல, ஒரு பவுடர் மாதிரி மேல ஃபார்ம் ஆகும், ஒரு பவுடர் மாதிரி. இன்னைக்குமே நீங்க பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு நீங்க என்ன ஆயிடும்? என்ன பனிக்காலம் வந்தா அப்படியே பவுடர் மாதிரி ஃபார்ம் ஆகும்ல. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? பனிப்பத்துன்னு சொல்லுவாங்களே, பனிப்பத்துன்னு சொல்லுவாங்கல்ல, பனிப்பத்துன்னு சொல்லுவாங்கல்ல சாமி. அப்படி வெள்ளை வெள்ளையா இருக்கிற மாதிரி. அது மாதிரி நீங்க நல்ல தண்ணியில சுத்தமான தண்ணியில குளிச்சுட்டு நீங்க மேல எண்ணெய் தேய்க்காம விட்டுட்டீங்கன்னா உங்க மேல அப்படியே அப்படியே வெள்ளையாயிடும், உங்க மேல அப்படியே வெள்ளையாயிடும். ஆனா இது என்ன பண்ணா ஒவ்வொரு மண்ணை தூக்கி போட்டு துவைச்சு எடுத்துனாலும் ஒவ்வொரு மண்ணெல்லாம் மேல பட்டு பட்டு ஒவ்வொரு மண்ணு பட்டது எல்லாத்தையும் வெளுத்துருவோம். உடம்புலையும் மேல பட்டு உடம்பும் வெளுத்துருச்சு. அப்படியே மேலெல்லாம் அப்படியே பொறிஞ்சு ஒவ்வொரு மண்ணு பொறிஞ்சு அப்படியே நடந்து தோல் எல்லாம் போட்டு வர்றான். அந்த பொதி மூட்டையை சுமந்துக்கிட்டு அப்படியே நடக்க மூட்டை அப்படியே நடந்து வர்றான். இவர் என்ன பண்றாரு? யாரு? அரசன். யாரு? அரசன். எப்படிப்பட்ட அரசன்? எப்படிப்பட்ட அரசன்? களரிற்று அறிவார். ஆமா. என்ன அர்த்தம்? திருநீருக்கு மதிப்பு எல்லா உயிர்களுடைய சப்தத்தையும் உணர்வு. சுசலாமா 100 எல்லா உயிர்களுடைய சப்த குறிப்புகளையும் தனித்தனியாக பிரித்தறிகின்ற சித்திகளை பெற்ற ஒரு என்னை பார்க்கணும் முக்கியம். ஒருத்தன் நம்மெல்லாம் லேசா நாய் பேசுறது மட்டும் நம்ம காதுல கேக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாய் மட்டும் பேசுறது காதுல, ஒரு படத்துல இவனு கேட்கும்ல, விவேக் கேட்கிற மாதிரி கேக்குதுன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவோம்? சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். என்ன மாதிரி ஒரு பெரிய ஒரு பக்தர் இருக்க முடியுமா? எனக்கு சக்தி கொடுத்துருக்கானேன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து என் கால்ல உழுங்க, என் காலில் உழுங்க, நான் தாங்க பெரிய ஆளு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா எல்லா உயிர்களும் பேசுகின்ற ஆற்றலை அறிந்த சித்தி அடைந்த சாதாரண ஆள் கிடையாது. சாதாரண ஆளா இருந்தாலும் காலை தூக்கி விட்டு நான் தான் பெரிய ஆளும்போம். இவர் நாட்டுக்கே ராஜா. நார்மலா நாட்டுக்கே ராஜா. அப்பாவோட காலில் கூட விழக்கூடாது, தெரியும்ல. மணிமுடி தாங்கிட்டா தந்தையினுடைய காலில் கூட விழக்கூடாது, அதுதான் மரபு. ஆனா இவர் யாரு அப்படின்னா வண்ணான். யாரு? துணி துவைச்சு அழுக்கு துணி துவைக்கின்ற வண்ணான். அந்த காலத்துல வண்ணானுக்கு பாத்தீங்கன்னா, இப்பெல்லாம் அப்படி கிடையாது. அந்த காலத்துல வீடு வாசல் வழியா உள்ளுக்குள்ள விட மாட்டாங்க. பழப்புறம் தான் வரணும். எது கொடுத்தாலும் தூக்கிதான் ஊத்துவாங்க. தீண்டாமை பெருசா இருந்த காலம் நானே பார்த்திருக்கேன். பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அந்த தீபாவளி தான் வந்து எல்லா வீட்லயும் காசு வாங்க வருவாங்க. அதே மாதிரி ஏதாவது நல்லது கெட்டது நடந்தா மாத்து துணி அவங்க கிட்ட தான் வாங்கணும், அப்படிலாம் வாங்க சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் உண்டு. அப்போ அந்த காலத்திலேயே அந்த மாதிரி குளம் உடையவர்களை கொஞ்சம் இழிவா பார்த்த காலம் உண்டு. அவர்கள்லாம் புலையர்கள் சொல்லி ஒதுக்கி வச்ச காலம் உண்டு. ஏன் அப்படின்னா அவங்க அழுக்கு துணி துவைக்கிறாங்க, அவங்க கிட்ட அழுக்குல நிறைய கிருமி வந்துடும், அது நம்மளுக்கு பாஸ் ஆயிருந்தாலும் அவங்க யாரும் டச் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. அப்படிப்பட்ட நார்மலா யாருமே பக்கத்துல போகாதவங்க அவர் பார்த்தாரு. திருப்பூரிட்டு யானை மேல இறங்கி வந்தாரு. வந்து களரிச்சு என்ன பண்ணாரு? சிரவண கட்டால கால விழுகிறாரு. எங்க உழும்போது அவருக்கு என்னங்க இருக்கு? உழும்போது அவர் ராஜாங்க, உழும்போது அவர் சிவனடியாருங்க, உழும்போது அவர்கிட்ட அத்தமா சித்தி இருக்குங்க, உழும்போது டெய்லி சிவபெருமானுடைய திருவடி சிலம்ப கேட்டுத்தான் தன்னுடைய சிவபூசையை நிறைவு செய்கின்ற சிவபெருமானையே டெய்லி கால் சிலம்பு கேட்கக்கூடிய ஆற்றல் உடையவருங்க. அவரு போய் வண்ணாங்கால்ல போய் விழுந்து வணங்குறாரு. வண்ணா சொல்றா, சாமி சாமி என் காலில் விழாதீங்க சாமி, என் காலில் ஏன் சாமி விழுறீங்க? இல்ல நீங்க திருநீர் பூசிருக்கீங்களே அதான் காலில் விழுறேன். உடம்பெல்லாம் சாமி திருநீர் பூசல சாமி, இது ஒவ்வொரு மண்ணு போட்டு துவைச்சனால உடம்பெல்லாம் வெண்ணிறமாகி பூத்து இருக்கு. பரவாயில்லப்பா, திருநீரை ஞாபகப்படுத்தினியே, திருநீரு அதை பூசணும், அது இப்படித்தான் இருக்கும்னு ஞாபகப்படுத்தினிய, திருநீரை ஞாபகப்படுத்தினதுக்கே உன் காலில் உழுகிறேன் அப்படின்னா சிவபெருமான ஞாபகப்படுத்தின அடியார் காலில் விழுகிறதுல என்ன தப்பு?
நமக்கு அட்டமா சித்தி இருக்கா? நமக்கு தினமும் சிவபெருமானுடைய திருவடி சிலம்பு கேக்குதா? கேக்குதா? நாட்டுக்கு நான் ராஜாவா? எங்க நாட்டுக்கு வேணாங்க, வீட்டுக்காவது நான் ராஜாவா? தக்காளி சட்னி வைனா வீம்புக்குனே அந்த அம்மா தேங்காய் சட்னி வைக்குது. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது? வீட்டுலயே கேட்க மாட்டேங்குது இந்த அம்மா. அப்படிங்கிறப்ப நீ என்ன சொல்றது? நானே தக்காளி சட்னி வைக்க, அந்த அம்மாவே தக்காளி சட்னி நார்மலா சொன்னா வச்சிருந்திருக்கான். நானு போய் அம்மா தக்காளி சட்னி நல்லா வைப்பையே வை அப்படின்னு நீ என்னடா சொல்றது? ஏய் பிளான் சேஞ்சுடு, மாத்து சட்னியா தேங்காய் சட்னி. அடப்பாவீங்களா, வீட்டிலேயே நம்மளுக்கு மரியாதை கிடையாது. அவர் யாரு? ராஜா, நாட்டுக்கே ராஜா. இறைவனுடைய திருவடி பேரினாலே ஒவ்வொரு உயிரினங்களுடைய ஒலிகளையும் தனித்தனியாக பிரித்தருகின்ற ஆற்றலுடையவர். சிவபெருமானுடைய திருவடி சிலம்பை தினமும் கேட்கின்றவர். அவரே போய் திருநீரு பூசன ஞாபகப்படுத்தின அடியவருக்கு போய் திருவடி வீழணும்னா நாமெல்லாம் ஏமாத்துறோம். அப்ப நாம எப்படி விழணும்? திருநீரை பார்த்தோன்னே விழுந்துடணும். அவங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. திருநீர் அங்க இருக்கா, அவங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. திருநீரை பார்த்த உடனே தொடான்னு விழுந்துடும், தொடான்னு விழுந்துடும். கவனிங்க, சேரமான் நாயனார் குதிரை காதை என்ன சொன்னாரு? திருவேந்தெடுத்து சொன்னாரா? சொன்னோன்னு என்ன ஆயிடுச்சு? என்ன ஆயிடுச்சு? யானையை விட வேகமா போயிடுச்சு. யானைக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கு. சிவபெருமான் அனுப்பின காரையே ஓவர்டேக் பண்ணிடுச்சு. சிவபெருமான் காரை ஓவர்டேக் பண்ணதுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும். அவன் காரையே ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போய் நிக்குதுன்னா, ஏன்னா யாருக்கு என்ன பாஷை தெரியும்? களரிச்செறிவாருக்கு குதிரை பாஷை தெரியும். அதனால குதிரை மொழியில குதிரைக்கு தெரிந்த நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி குதிரைக்கு என்ன பண்ணாரு? உபதேசம் செஞ்சு. நாமெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா இவர் மட்டும் போகல, தெரியும்ல, நம்மளுடைய சேரமான் நாயனார் மட்டும் போகல, சேரமான் நாயனோட மந்திரியா வந்தாங்கல்ல, அவங்களும் கிளம்பிட்டாங்க. இன்னொரு முக்கியமான செய்தி, சேரமான் நாயனார் ஏறி வந்தார்ல, அந்த குதிரையும் போயிடுச்சு. அடியவரை சுமந்த ஒரே ஒரு பெருமைக்காக குதிரைக்கும் கைலாயம். ஆனா நம்ம இன்னைக்கு குதிரையை மறந்துட்டோம்ல, குதிரைக்கும் கைலாயம். ஏன் சொல்றோம் அப்படின்னா, அப்போ குதிரை மொழியை யார் அறிஞ்சிருந்தா? களரிச்செறிவார் அறிஞ்சிருந்தார். அதனாலதான் குதிரை மொழி பேசினோடனே குதிரைக்கு உபதேசம் பெற்று தப்புன்னு போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம போய் குதிரை காலத்துல ஓம் நமச்சிவாய சொன்னா என்ன பண்ணோம்? ஒரு உதைக்குங்கய்யா, ஒரே உததான். என்னமோ காதுக்குள்ள கொய்யின்றானே அப்படின்னு சொல்லி ஒரு உதைதான். நமச்சிவாய மந்திரம் குதிரை மொழியில சொன்னார். நான் என்ன சொல்ல வரேன்னா, களரிச்செறிவாருக்கு அத்தனை சிறப்புகள் இருந்தும் எங்க திருநீர் இல்லைங்க. திருநீரை ஞாபகப்படுத்தினதுக்காக உழுதாருங்க. இதுக்கப்புறம் நீங்க திருநீரை எப்படி போற்றணும்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும். திருநீரை எப்படி திருநீர் அணிந்தவர்களை எப்படி பார்க்கணும்னு யார் சொல்லி கொடுத்திருக்கா? ஆனா இப்பெல்லாம் அடியவர்கள்னு தெரிஞ்சிருந்தோம் நாங்கெல்லாம் இறங்கி வர மாட்டோம். நாங்கெல்லாம் ஒரு ஸ்டேட்டஸ் வாங்கிட்டோம். எங்களுக்கு எல்லாம் 10,000 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. எங்களுக்கெல்லாம் நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. நாங்கெல்லாம் யாருக்கால எங்க காலில் தான் நீங்க விழுவணும் அப்படின்னு சொன்னா, பெரிய புராணத்தை படித்தவர்கள், பெரிய புராணம் சொல்லுகின்றவர்களே, எனக்கு தெரிஞ்சு அடியவர்கள் திருவடியில விழுந்த மாதிரி தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. யாராவது வந்தாங்கன்னா அவங்க திருவடி விழுந்து வணங்குறாங்களா இல்ல எப்படி நடக்குது நீங்க கேட்டு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு தெரியல. பெரிய புராணத்தை எடுத்து வாசிக்கிறாங்களே தவிர வாழ்ந்து காட்டணும்னு யாரும் நினைக்கல. ஆகா நான் பெரிய புராணத்துல புலி, அடியார்கள் திருவடி, சரி விட்டுறலாம். சரி அவங்க வணங்குறாங்க, வணங்கல, அதை பத்தி நமக்கு கவலையா? அவங்கள வணங்குன்னு சொல்ல நம்ம நோக்கம் இல்லை. நாம வணங்கணும். திருநீர் பூசியவர்களுக்கு பெரும் விஷயம் கொடுக்கணும். திருநீரை பார்த்தாலே தொப்பு கடியில் விழுந்து காலில் விழுந்து வணங்கிடணும். ஐயா திருநீர் இல்லைங்கய்யா, பான்ஸ் டப்பா பவுடர் எடுத்துட்டு எத்தில பூசிட்டு வந்தாங்க, பரவாயில்லையா, திருநீரை ஞாபகப்படுத்திருக்கு, போதும் சாமி, அதுக்காக திருவடியில வீழ்ந்து வணங்குறேன்னு சொல்லக்கூடிய ஆற்றலை நாம் பெற வேண்டும். அப்படி பெற்றால்
அப்படி பெற்றால் சேரமான் நாயனாருக்கு கொடிய செய்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடிய செய்ததா அப்படின்ற மாதிரி அவர் அடியார் திருவடியை வணங்குறனால களரிற்றறிதல் வந்ததா, இல்ல களரிற்றறிதல் வந்ததால அடியார் திருவடி வணங்கினாரான்னு கேட்டா அவர் அடியார் திருவடி வணங்கித்தான் இப்பேற்பட்ட அட்டமா சித்தியை வாங்கினார். அப்போ திருநீற்றினுடைய பெருமையை உணர உங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? அட்டமா சித்திகளும் கிடைக்குங்க ஐயா. அட்டமா சித்தி கிடைக்கும். அட்டமா சித்தியை வச்சு நான் என்னையா பண்றது, போய எனக்குலாம் ஒண்ணும் தேவையில்லை அப்படின்னு அதை கடந்து போகுதோடுதான் அடியவர். புரியுதுங்களா? நமக்கு மட்டும் எல்லா மிருகங்களும் பேசுற மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம்? ஒரு சென்டரை போட்டு எல்லாரையும் வர சொல்லி எல்லாத்துக்கும் இதை பேசுதுன்னு சொல்லி அதை வச்சு காசை பார்த்து மேஜிக் பண்ணி ஊர் ஊரா போய் உலகத்துல போய் காசு சம்பாதிக்க வழி பார்ப்போமே தவிர, ஐயோ சேரமான் இது நம்பியார் போறாரே, என் உயிரினும் மேலான நண்பர் போறாரே, நான் எப்படியாவது போவேன் அப்படின்னு சொல்லி காத பஞ்சாக்கரை ஓதி அங்கேயும் போய் நிக்க முடியுமா? சிவபெருமானுடைய திருவடிதான் பெருசு நினைக்கிறதுதான் அட்டமா சித்தி எல்லாம் ஒண்ணுமே இல்லை, அற்று போகும். அற்று போகின்ற சக்தி அட்டமா சித்தி. போ, அதெல்லாம் போப்பா சாமி அப்படின்னு. அப்போ திருநீர் நினைப்பு ஊட்டுகின்ற நினைவையே பெருங்கோயிலாக வழிபாடு செய்கின்ற ஆற்றல் உடையவர்கள் நம்முடைய. அந்த திருநீரை தான் நம்ம பூசியிருக்கோம். அந்த திருநீரைத்தான் நம்ம பூசியிருக்கோம். மந்திரமாவது நீரு. இரண்டாவது வரி மேலது நீரு சுந்தரமாவது எல்லாரும் திருநீர் எடுத்துட்டு சேரமான் நாயனாரை நினைச்சுக்கிட்டு மெய்ப்பொருள் நாயனாரை நினைச்சுக்கிட்டு நம்முடைய சுவாமி அவரு ஏனாதி நாயனாரை நினைச்சுக்கிட்டு திருநீர் போடும். அந்த உணர்வோடு ஆகா 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 அடியார்கள் முன்னிலையில அடியார்களோடு கலந்து திருநீர் பூசுவது என்பது மகா பாக்கியம். அதனாலதான் நான் அடிக்கடி அந்த வாய்ப்பு அடியார்களுக்கு நான் சொல்றேன், மகா பாக்கியம். அதனால திருநீர் எடுத்து நெத்தியில பூசு. மந்திரமாவது நீரு. இரண்டாவது வார்த்தை வானவர் மேலது நீரு. வானவர்னா யாரு? ஒரே ஒரு நிமிஷம். தேவர்கள். தேவர்கள் 19 சொல்லக்கூடாது. தேவர்கள்லயே முதலானவர் யாரு? தேவர்கள் முதலானவர் யாரு? ஓஹோ, இந்திரன். இந்திரனுக்கு முதலானவர் நம்ம அப்பா சிவபெருமானுங்க ஐயா, எல்லாத்துக்கும் தலைவருங்க ஐயா. இல்ல, நான் ஜெனரலா தேவர்கள்ல முதலானவர் யாரு? ஐயா திருமால். 100 விமலாமா 100. தேவர்கள்ல முதலானவன் யாருன்னா திருமால் தான். திருமால் மேலதும் நீரு. ஆமா, திருமால் என்ன பூசிருந்தாருன்னா, நான் மட்டும் ஒண்ணு கேள்வி வைக்கிறேன். எல்லா அவதாரங்கள்லயும் திருமால் சிவனை வழிபட்டிருக்காரு, தெரியும் இல்லையா உங்களுக்கு? எல்லா அவதாரங்கள்லயும் கிருஷ்ண அவதாரமா இருக்கட்டும், நம்ம ரொம்ப வேணாங்க, அது முன்னாடி எல்லாம் போக வேணாம். ராமாவதாரம் வச்சுக்கோங்க. ராமாவதாரம் ராமேஸ்வரத்துல லிங்கம் பிடிச்சு வழிபாடு செஞ்சிருக்காருன்றத யார் ஒத்துக்கிறான்? வைணவர்களும் ஒத்துக்கிட்டு தான் வர்றாங்க. ராமேஸ்வரத்துல வழிபாடு செஞ்சிருக்காரு. சிவபூசை பண்ணும் போது திருமால் அந்த ராமர் நெத்தியில நாமம் இருந்திருக்குமா, திருநீர் இருந்திருக்குமா? சிவபூசை பண்ணும் போது ராமருடைய நெற்றியில திருநீர் இருந்திருக்குமா, நாமம் இருந்திருக்குமான்னு கேட்டா திருநீர் தான். அதுதான் திருமாலும் நெத்தியில திருநீர் தான் போட்டிருக்காரு. அதனாலதான் என்ன வார்த்தை? வானவர் மேலது நீர். எல்லா வானவர்களும் நெத்தியில திருநீர் தான் போட்டிருக்காங்க. வானவர்கள்ல முதலானவர் திருமால் தான். நம்ம இந்திரன் சொல்லக்கூடாது. நம்ம தேவர்கள்னால இந்திரன் சொல்லிடுவோம்.
நாம என்ன பண்ணிடுறோம், எக்ஸ்க்ளூட் பண்ணிடுறோம். பிரம்மாவையும் திருமாலையும் தேவர்கள் லிஸ்ட்ல இருந்து எடுத்துறோம், அவங்க கடவுளா மாத்திடுறோம். அவர்களும் தேவர்கள் தான். கடவுள் யாரு? இறைவன் யாரு? எம்பெருமான் தான். நம்ம அப்ப சிவன் தான். நம்ம அப்ப சிவன் தான் இறைவன், மத்தவங்களும் தேவர்கள். சரி, அப்போ நீங்க கவனிங்க, 10ஆம் நூற்றாண்டோ 11ஆம் நூற்றாண்டோ நம்மளுடைய ராமானுஜர் தான் முத நாமம் போட கத்துக் கொடுக்குது. ராமானுஜர் தெரியும் இல்லையா? நம்ம ஸ்ரீரங்கத்துல இருக்காருல, இன்னும் அவர் உடல் மம்மியா இருக்குல்ல, ராமானுஜர் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை உருவாக்கினவரே அவர் தான். தெரியும் இல்லையா? எந்தெந்த கோயில்ல என்னென்ன விழா நடக்கணும் எல்லாம் எழுதி கொடுத்து, இது இப்படித்தான் நீங்க செய்யணும்னு சொல்லி மங்களாசாசனம் எல்லாம் எழுதி கொடுத்து பண்ணவரு ராமானுஜர் தான். அதனாலதான் ராமானுஜர் காலத்துக்கு அப்புறம் தான் வைரம் அப்படியே பெருகுச்சு. அவர் தான் என்ன பண்ணாரு, திருநீர் எல்லாம் பூஜை கூடாது, இதுக்கு பேரு திரிபுரண்டகம்னு பேரு. புண்டரகம்னா ஒளிமிக்க மலர். திரி அப்படின்னா 3, திரிபுண்டரகம்னு சொல்லுது. இது நம்ம நெற்றியில பூசுறோம்ல, இது திரிபுண்டரகம். இப்படி பூசுறோங்க, என்ன கவனிங்க, இப்படி பூசுறோம்ல, நம்ம திருநீரை நம்ம இப்படியும் பூசலாம். தெரியல, நம்ம திருநீர் இப்படி பூசுறோம்ல, நம்ம நாமம் மாதிரியும் திருநீரை பூசலாம். இருக்கு, பிறை வடிவத்திலையும் பூசலாம், இப்படி நாமம் மாதிரியும் பூசலாம், எடுத்து ஒரு பொட்டு மாதிரி இப்படி போடலாம். நீங்க உத்தூளித்து பூசாம மொத்தமா அப்படி என்ன பண்ணலாம், 3 கோடு தெரியாத மாதிரி அப்படி மொத்தமா திருநீர் அப்படி பூசலாம், அதுவும் பூசலாம். நீங்க பாத்தீங்கன்னா, பாட்டும் நானே பாவமும் நானே பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே. அதுல வர சிவாஜி பாத்தீங்கன்னா விறகு வெட்டியா வந்திருப்பாரு. அவர் உடம்பு பூரா 3 கோடு மாதிரி இருக்காது, முழுசா திருநீர் போட்டிருப்பாரு. பாத்தீங்களா? அப்படியே கோடு மாதிரி இப்படி போட்டிருப்பாங்க, கோடு மாதிரி. எப்பயுமே இங்க 3 போட்டிருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி முழுசா அப்படியும் போடலாம். திருநீரை முழுசா போடலாம், திரிபுன் தரகமா போடலாம், பொட்டு மாதிரி வைக்கலாம், இப்படி பிறை மாதிரி போடலாம். இந்த பிறை மாதிரி பூசணும்ல, அதுக்கு பேரு ஊர்த்துவ புண்டருகம்னு பேரு. ஊர்த்துவன மேல நோக்கியன்னு அர்த்தம். ஊர்த்துவன என்னது? மேல் நோக்கிய. புண்டரகம் அப்படின்னா அந்த திருநீற்றுக்கு அது பேர் ஊர்த்துவ புண்டரகம். இந்த ஊர்த்துவ புண்டரகத்தை தான் சொல்லி கொடுத்தாரு யாரு? ராமானுஜர். ராமானுஜர் ஊர்த்துவ புண்டரகம் சொல்லி கொடுத்து, அது நடுவுல என்ன பண்ணாரு, நெற்றியில ஒரு நடுவுல ஒரு சின்ன ஒரு அது பேரு அந்த அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, நாம கட்டி வச்சு யூஸ் பண்றாங்க. இப்ப ஹைதராபாத்ல எல்லாத்தையும் நாம கட்டி தானே, ஏமா சுத்தாமா அங்கெல்லாம் நாம கட்டி தான், எங்களுக்கு திருநீரே நாம கட்டி தான். கோவில் வாசல்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா உருக்கிட்டே அவங்க வச்சிருப்பாங்க. என்னடா இது, ரொம்ப நாளா நான் இப்ப சிவன் கோயிலுக்கு போயிருந்தேன், என்னடா வெளியில நாம கட்டி வச்சிருக்காங்களே என்னடான்னு பார்த்தா அதுதான் தெரியுது. அங்க 3 கையை தேய்ச்சி அதுல ஒரு கோடு போட்டு போவாங்க எல்லாரும். ஆனா அங்க ஒரு கண்ணாடி வச்சிருப்பாங்க அழகா, அங்க ஒரு கண்ணாடி. நீங்க பாத்தீங்கன்னா நாங்க ஹைதராபாத்ல இருக்கிறப்போ அங்க ஒரு திருநீர் பூசுறதுக்கு ஒண்ணு இருக்கும். மஞ்சள் தனியா வச்சிருப்பாங்க, குங்குமம் தனியா வச்சிருப்பாங்க, பச்சை கலர் குங்குமம் தனியா வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சந்தனத்தை குழைச்சு வச்சிருப்பாங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை பூசிக்கிட்டு அந்த மாதிரி அது வாசல்ல இருக்கும். நாங்க என்ன பண்ணுவோம், எங்க பிள்ளைங்க எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு கலரா வச்சு அது கண்ணாடி அங்க வச்சிருக்கனால எல்லாரும் வச்சு அழகு பார்த்துட்டு இருப்பாங்க. அது மாதிரி திருநீர் அப்படிங்கிறது நம்மளுடைய, நல்லா கவனிங்க, நம்மளுடைய தமிழ்நாட்டை தாண்டிட்டா திருநீரே கிடைக்காது. இந்த கோசான திருநீர் கூட கிடைக்காது, கோசான திருநீர் கூட கிடைக்காது. அதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த மாவு கல்லு மாதிரி இருக்கும், அதை அப்படியே தேய்ச்சி தேய்க்கிற மாதிரி. சரி, ஓகே. அப்ப இந்த ஊர்த்தவ புண்டரகம், ஊர்த்தவ புண்டரகம் தான் என்னது, நாமம். அதுல கோடு போட்டு அவர் பண்ணி, அதுலயும் வடகலைன்னா வெள்ளை கலர் கோடு போட்டு, சிகப்பு கலரு மஞ்சள் கலர் கோடு போட்டு, அது வடகலை தென்கலை தெரியும் இல்லையா, அவங்களுக்கு அதுக்குள்ளேயே அடிச்சுக்குவாங்க 2 பேரும், ரைட்டா? ஆனா நம்மள ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சைவத்தை பொறுத்த வரைக்கும் நீ திருநீர், நம்ம திருநீர் இதை மட்டும், நான் இப்ப நெத்தியில வச்சிருக்கேன், இதை மட்டும் பூசலாம், எப்படியும் பூசலாம், இல்ல இங்க மட்டும் பூசலாம், இல்ல இப்படியே ஒரே கோடா போடலாம், 3 கோடா போடலாம், மொத்தமா அடிக்கலாம், மூஞ்சி பூரா பவுடரா போட்டுக்கலாம், உடம்பு பூரா தேய்க்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், பண்ணாலும் நமக்கு ஒன்றும் கவலை இல்லை. அப்போ இந்த திருநீற்று எனக்கு என்னாச்சு, வேகமாவே எனக்கு இது அழைப்பு கொடுத்துட்டீங்க. அதெல்லாம் முடியாது. நான் சொல்றது சொல்லியே திருநீட்டு புண்டரகம், அந்த ஊர்த்தவ புண்டரகம் சொல்றோம்ல, அப்படி அந்த ராமானுஜருக்கு அப்புறம் தான் பெருமாளுக்கு நாமம் போடுற பழக்கமே வந்திருக்கு. 12 நூற்றாண்டுகளா தான். புரிதுங்களா? இன்னும் சிவராத்திரி அன்னைக்கு திருமலையில
நம்மளுடைய திருப்பதி நெற்றியில திருநீற்று பட்டையோடு காட்சி தருவார். இன்னைக்கும் சிவராத்திரி அன்னைக்கு போனீங்கன்னா அன்னைக்கு அவருக்கு நாமம் கிடையாது. வெளியில வர்றவங்களுக்கு திருநீற்று பட்டையோட தான் காட்சி தருவார். அவங்களுக்கு என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு மனசு கஷ்டம். ஊரையே அழிச்சிட்டோம், ஆனாலும் ஒரு பிள்ளைக்கு சாப்பாடு போடுவோம்னு நினைப்போம்ல. ஊரையே அழிச்சாச்சு, சரி பவச்சு போது ஒரு பிள்ளைக்கு ஒரு சாப்பாடு போட்டு வச்சுக்கோன்ற மாதிரி நம்ம திருநீரையே அழிச்சாச்சு, பரவாயில்ல பானா போது ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் என்ன பண்ணுவோம், திருநீரை போட்டு நம்ம பாவத்தை கழிச்சுக்குவோம் நினைச்சாங்களோ என்னவோ தெரியல. திருநீற்றுல பெருமானுக்கு இன்றளவும் உண்டு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா தலங்கள்லயும் அப்படிதான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த பெருமானு கண்ணு வரைக்கும் போடுறதுக்கான காரணம் நிறைய இருக்கு. நம்ம அதெல்லாம் இங்க பேசிக்க வேணாம். அங்க உள்ள இருக்கிறது முருகன் ஒரு பெரிய சர்ச்சை இருக்கு. அந்த கோயில திருமலையினாலே அது முருகனைத்தான் குறிக்கும். குமரன் தான் கையில எடுப்புல கை வச்சிருப்பான், அவன் தான் கையில வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர்ல நிக்கிற மாதிரி தான் அங்கேயும் நிற்பா. அப்படி அது கோவிலுக்கு நிறைய சர்ச்சைகள்லாம் வந்து சரி, அதெல்லாம் தேவை. நம்ம இன்னும் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம், திருமால் நெற்றியிலும் இருப்பது திருநீர் தான். பிரம்மன் நெற்றியில் இருப்பதும் திருநீர் தான். தேவர்கள் 30 கோடி தேவர்கள் நெற்றியில் இருப்பதும் திருநீர் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க எல்லாம் உயர்ந்தவர்கள் நீங்க நினைக்கிறீங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன பண்ணுவோம்? பணக்காரன் என்ன செய்யறானோ அதைத்தான் செய்வோம்ல. பணக்காரன் ஐயோ அவன் மட்டும் தான் செய்யணும். அவன் கிழிச்சுக்கிட்டு அவன் ட்ரெஸ்ஸை கிழிச்சுக்கிட்டு போனா நாமளும் ட்ரெஸ்ஸை கிழிச்சுக்கிட்டு போட்டுருவோம். அவன் வந்து ஒரு கடையில போய் கேட்டா நல்ல பேண்ட் 1000 ரூபாயா, கிழிச்ச பேண்ட் 2500 ரூபாயா. என்னடா அது கிழிச்ச பேண்ட் 2500 ரூபாய்னா கேட்டா இதெல்லாம் பணக்காரங்க போடுறதுங்க, இதை ஏங்க நீங்க கேக்குறீங்க அப்படின்னு. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த டாண்ட் ஜீன்ஸ்ன்றாங்கல்ல, டாண்ட் ஜீன்ஸ், அதெல்லாம் காசு கூட. காரணம் என்னன்னா வெள்ள அவன் போட்டா அவனை மாதிரி ஃபாலோ. அதனாலதான் சாமி என்ன சொல்றாரு ஞான சம்பந்தர், நீ என்ன பண்ணுவ, கீழே இருக்கிறவங்க போட்டாங்க நம்ப மாட்டேன், உனக்கு என்னமோ வானவர்களை தானே பிடிக்கும், வானவர்கள் மேலது நீரு, அவங்க எல்லாரும் திரும்பி இல்லாம பூசுறாங்க. இதை யாரை பார்த்து சொல்றாரு? இதை யாரை பார்த்து சொல்றாரு? இந்த பாட்டை யாரை பார்த்து சொல்றாரு? கூன்பாண்டியன் சமணர்களுக்கு சொல்ல கேட்டாலே திருநீர்னு சொல்ல கேட்டா அவங்க கேட்டு முட்டுனால சமணர்கிட்ட சொல்றாரு, இப்ப திருநீர் என்பது அது வந்து வானவர்கள் பூசிருக்காங்க, அப்படியாச்சும் பூசி தொலைங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்தூவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயா திருநீரே. அப்ப சொக்கநாதருடைய திருநீர் யாரு பூசினாலும் எங்க அப்பன் திருநீர் தான், நம்ம அப்பன் திருநீர் தான். யாரு பூசினாலும் சொக்கநாதருடைய திருநீர் தான். ஆலவாயான் திருநீர், ஆலவாயான் திருநீர் அப்பேர் தெரியும்ல. மதுரை என்பது என்னது? ஊரு. கவனிங்க, மதுரை என்பது ஊரு, கோயிலுக்கு பேரு ஆலவாய். திரு ஆலவாய். கோயிலுக்கு பேரு ஆலவாய். மதுரை என்பது ஊரு, கோயிலுக்கு பேரு ஆலவாய். வெண்ணெய் நல்லூர் அப்படிங்கிறது ஊருக்கு பேரு, கோயிலுக்கு பேரு நல்லூர். நல்லூர் திருவெண்ணைநல்லூர். திருவெண்ணெய் ஊருக்கு பேரு, கோயிலுக்கு பேரு திருவருள் துறைங்க. ஆஹா ஆஹா, அருள் துறைன்னு பேரு. வைத்தாய் பெண்ணை தென்பால் அருட்துறையும் சொல்லணும் இல்லையா? அது அருட்துறையும் வரும் இல்லையா? பாடுங்க, யாராவது பித்தா பரிசு சொல்லி பாடுங்க. பெருமானி வைத்தால் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் இனி அல்லேன் எனலாமே. அருட்துறைதான் அந்த கோயிலுக்கு பேரு. புரியுதுங்களா? வெண்ணெய் நல்லூர் ஊருக்கு பேரு, அருட்துறை கோயிலுக்கு பேரு. அதே போல மதுரை என்பது ஊருக்கு பேரு, ஆலவாய் கோயிலுக்கு பேரு. புரியுதுங்களா? ஆனா கவனிங்க, அண்ணாமலை ஊருக்கு பேரு, அண்ணாமலை ஊருக்கு பேரு. மலைக்கும் அண்ணாமலை தான், உள்ள இருக்கிற சாமிக்கும் அண்ணாமலை தான் பேரு, கோயிலுக்கும் அண்ணாமலை தான், ஊருக்கும்
கோயிலுக்கும் மலைக்கும் சாமிக்கும் ஒரே பேர் இருக்கக்கூடிய ஒரே தலம் அண்ணாமலை. அண்ணாமலை, திருவண்ணாமலைங்க ஐயா. அண்ணாமலை, அண்ணாமலை தான் எல்லாத்துக்கும் ஒரு பேர். ஆனா மத்த ஊருக்கெல்லாம் வேற வேற பேர். சரி, அப்போ திரு ஆலவாயான் திருநீரே. ரெண்டாவது என்ன அப்படின்னா ருத்ராட்சம். இந்த ருத்ராட்சம் பெருமான் கிட்டே இருக்கு. கண்டிகை மாலை அவனும் போட்டிருக்கான், நாமளும் போடுறோம். இந்த ருத்ராட்சம் எப்படி போடணும் போன வாரம் சொன்னோம். ருத்ராட்சம் எப்படி போடணும்னா கண்டமணி ஒண்ணுதான் போடணும், அதுவும் நூல்ல தான் அணியணும். எளிமையாகத்தான் இருக்கணும், எளிமையாகத்தான் இருக்கணும். எளிமை பற்றி தான் எல்லாமே வரணும். சிவசின்னங்கள் எல்லாமே எளிமை பற்றி தான் வரணும். எளிமை பற்றி அதுல பகட்டெல்லாம் இருக்கக்கூடாது. அதனால எளிமை பற்றி நம்ம அதை போடணும். சரி, இந்த கண்டமணி என்பது கண்டத்துலதான் படுற மாதிரி போடணும். திருமாங்கல்யம் மார்பை ஒட்டி தான் இருக்கணும். கண்டமணி கழுத்தை ஒட்டி தான் இருக்கணும். இந்த கண்டமணி என்பதுல தப்பா நினைச்சுக்காதீங்க, போட்டிருந்தா தப்பு இல்லை. அதுல வெள்ளி பூனோ இந்த மாதிரி விஷயங்கள் செய்யாம இருப்பது நலம். அதுல தங்க பூனை அதெல்லாம் போட்டோம்னா பிரச்சனை இல்லை. பட் எளிமை அதுல இருக்கணும். சரியா? அது ஒண்ணு. இன்னொன்னு, கொங்கு நாட்டுல பண்ற மாதிரி நடுவுல ஒரு பெரிய ருத்ராட்சம், சைட்ல ஒரு குட்டி ருத்ராட்சம், குட்டி 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 ருத்ராட்சம் சொல்லி நெக்லஸ் மாதிரி போடுறது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது. சில பேர் பார்த்தாங்கன்னா அந்த லிங்காயுதர்கள் அணிவாங்கல்ல, நான் பாக்குறேன். இப்போ நம்ம ஈரோடு அந்த மக்கள் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அந்த ஒரு பெரிய கோடு மாதிரி போட்டு அங்க நடுவுல என்ன பண்ணுவாங்க, அந்த லிங்காயுதர்கள் உள்ளுக்குள்ள ஒரு ஸ்டீல் மாதிரி வச்சு அதுக்குள்ள லிங்கம் வச்சு வழிபாடு செய்வாங்க இல்லையா, அதையும் இப்ப போட்டிருக்காங்க. அதுவும் அந்த குலத்துக்குரியவர்கள் தான் போடணும். நம்ம அதை தவிர்க்கணும். அதே மாதிரி மாலைகள் ஒரு மாலை ஓகே, 108 மணி ஒரு மாலை ஓகே, 2 மாலை ஓகே. சும்மா அப்படியே சரந்தரமா போடுறத சொல்லல. அதுல கூட என்ன வந்துருது, நான் சரசரமா போட்டோன்னு என்ன வந்துருது ஆனம் வந்துருதுங்கய்யா. என்ன மாதிரி ருத்ராட்சத்தை யாரும் போட முடியுமா அப்படிங்கிற எண்ணம் வருதே தவிர ருத்ராட்சத்தினுடைய மதிப்பையும் சிவபெருமானுடைய உணர்வையும் உணர்ற அந்த நிலைக்கு வரலாம். அதனால ரொம்ப எளிமையா, அதே போல 5 முகம் 2 முகம் 3 முகம் 1 முகம் அந்த ருத்ராட்சம் எல்லாம் தவிர்க்கணும். ஒரே ஒரு ருத்ராட்சம் தான், பஞ்சமுக ருத்ராட்சம் தான், 5 ரூபாய்க்கு கிடைக்கிற ருத்ராட்சம் தான். 5 ரூபாய்க்கு, அதுக்கு மேல 1 ரூபாய் கூட சொன்னாலும் வாங்காதீங்க, 6 ரூபாய் சொன்னாலும் வாங்காதீங்க. அது சும்மா ஒரு வார்த்தைக்காக சொன்னேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த ருத்ராட்சத்தை வச்சு பல பிசினஸ்கள் போயிட்டு இருக்கு. பிசினஸ் பாத்தீங்கன்னா, இந்த ருத்ராட்சத்தை ஒரு முக ருத்ராட்சம் எவ்வளவு தெரியுமா? ஒரு முக ருத்ராட்சம் எவ்வளவு சாமி? எவ்வளவு? 700 ரூபாய்ங்கய்யா. 1 லட்சம். 1 லட்சம். கலைச்செல்வியம்மா டூப்ளிகேட் வாங்கிட்டு இருக்கீங்க நீங்க. ஒரு முக ருத்ராட்சம் ஐயா நான் வாங்கலைங்கய்யா, கேட்டேங்கய்யா. வாங்கிருக்காங்க. ஒரு முக ருத்ராட்சம் 1.5 லட்சம் ரூபாய். ஒரு முக ருத்ராட்சம் 1.5 லட்சம் சாமி. இது ஒரு முக ருத்ராட்சம் தான். ஆனா நாங்க காசு 10 ரூபாய்க்கு தான் வாங்கணும். 10 ரூபாய்க்கு தான் வாங்கணும். நல்லது, தப்பு இல்ல. கம்மியான காசுக்கு வாங்க, தப்பு கிடையாது. ஏமாறாதீங்க. போலிகளை கட்டி காசை இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. எங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது? காசை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. எங்கன்னா சைவத்துல காசு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையவே கிடையாது. யாரோ காசு இன்வெஸ்ட் பண்ண சொல்றாங்கன்னா அது சைவம் இல்லை. வாங்க எல்லாரும் சேர்ந்து மொத்தமா சேர்ந்து எண்ணெய் ஊத்துவோம் சொல்லக்கூடாது. மொத்தமா சேர்ந்து கோயிலுக்கு போவோம் காசு கொடுங்க சொல்லக்கூடாது. நான் போறேன், முடிஞ்சா வாங்க, என்னால இதுதான் முடியும், உங்களால இதான். எல்லார்கிட்டையும் காசை கலெக்ட் பண்ணி நான் எல்லா கோயிலுக்கும் சொல்லவே இல்லை. உன்னால போய் ஒரே ஒரு திரியும் ஒரு விளக்கு எடுத்து போய் கோயிலுக்கு நீ போய் நேர்ல போய் ஏத்த முடிச்சா அதுதான் தொண்டு. நீங்க 63 நாயன்மார்கள் யாராவது காசு கொடுத்தாங்கன்னு தொண்டு இருக்கா? இல்ல தெரியாம கேக்குறேன். 63 நாயன்மார்கள்ல காசு கொடுத்தாங்க, எல்லார்கிட்டையும் காசை கலெக்ட் பண்ணி வசூல் பண்ணி ஒரு வேலை பார்த்தாங்க இல்ல. அவங்களால கூட்ட முடிச்சா கூட்டினாங்க, அதான் தொண்டு.
அவங்கனால விளக்கு மட்டும் ஏறிக்க தெரிஞ்சா ஏத்துனாங்க, அதுதான் தொண்டு. அவங்கனால ஒரே ஒரு வில்வ இலைய போட முடிஞ்சா தொண்டு. பூ மட்டும் பறிச்சுட்டு போனாங்க தொண்டு. பூவை கூட என்ன பண்ணாங்க, சொந்த கையால பறிச்சுட்டு போனாங்க. எல்லாரும் பறிச்சிருவாங்க, நான் போய் சாமிக்கு மாலை கட்டி போறேன்னு சொல்லல. நம்மளால செய்ய முடிஞ்சத நிலையில செய்யணும். அதுக்கு மேல ஒரு படி கூட செய்யக்கூடாது, அவ்வளவுதான். காசு இன்வெஸ்ட் பண்றதா இருந்தா, காசை கையில தொடறதா இருந்தா சைவம் கொஞ்சம் பின்னாடி போய்கிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். ஐயா காசு இல்லாம நாங்க எப்படிங்க பண்ண முடியும், நீங்க என்ன எப்படி பேசுறீங்க, காசு இல்லாம எப்படி பண்ண முடியும், அடியாறுகள் நாங்க தலையாத்திரை கூட்டிட்டு போனோம். அதுக்காக நான் என்ன சொல்றேன்னா, நாம செய்யறோம், அப்ப அதை நம்ம செய்யறோன்றப்போ எல்லாருக்கிட்டையும் அந்த காசை பிரதானப்படுத்தாம நாம நம்ம கிட்ட நிறைய இருக்கா, எல்லாத்தையும் கூட்டிட்டு போறோம், அது ஒரு தொண்டு, அதெல்லாம் தொண்டு. நம்ம கிட்ட இருக்கா, எல்லாத்துக்கும் சாப்பாடு போறோம், தொண்டு. சாப்பாடுல கூட ஒரு நாள் போறோம் ஒரு அடிவர் வீட்டுல, ஐயோ டைம் ஆயிடுச்சு, நான் உபயோகமா சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா இந்த எண்ணத்தை போக்கணும், அதுதான் என்னுடைய நோக்கம். நான் திருவாசகம் பேசணும்ன்ற எண்ணம் எனக்கு இல்லவே இல்லை. உண்மை செய்வத்தை இப்ப குறிய போற்றிய டபக்குன்னு சொல்லிட்டு போக முடியுமா முடியாதா, குறிய போற்றிய டபக்குன்னு சொல்லிட்டு போக முடியுமா முடியாதா, போன அமர் முந்திர அமர்வுன்னு சொல்லி இந்த அமர்வுன்னு சொல்லி இன்னும் எத்தனை அமர்வு போக போகுதுன்னு தெரியல. இந்த ருத்ராட்சத்துக்கு நம்ம வரவே. ஏன் சொல்றேன்னா, கமர்ஷியலிசம் ஆகாது. யாருக்கு? சிவபெருமானுக்கு ஆகாது. சாமி கொன்னே போட்டுருவான், கொன்னே போட்டுருவான், உரிச்சு உப்ப தடவை அவங்கிட்டே என்ன பண்ணணும், அவனே அதுக்கு அது இல்லாம. நான் அது நம்மளுடைய புத்தகம் இருக்குல்ல, புத்தகத்துக்கு கூட நான் காசு வாங்கக்கூடாதுன்னு நினைச்சேன். நம்ம புத்தகம் போடுறோம்னா வேலுண்டு வினையில புத்தகம், அதுக்கு கூட நான் என்ன பண்ணேன்னா எல்லாத்துக்கும் பிடிஎஃப் அனுப்பிச்சிடறோம். வேணுங்கிறவங்க பிரிண்ட போட்டுக்கோங்க, வேணுங்கிறவங்க பிரிண்ட போட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்னொருத்தவங்க செய்யணுமா, நீங்க பிரிண்ட் போட்டு கொடுத்துக்கோங்க. அப்படி விட்டோம்லாம் தான் நினைச்சோம். எல்லார்கிட்டையும் பணம் வாங்கி நான் பெருசா 80,000 ரூபாய்க்கு 90 ரூபாய்க்கு பணம்ன்ற விஷயம் குமிஞ்சிட்டாலே அதை நிர்வகிக்கிறது, அதை ஏன் குறைச்சு பண்ண, ஏன் கூட்டம் பண்ண, அது பண்ணலையா இது பண்ணலையான்ற அந்த பணத்தை பத்திய சிந்தனை தான் வருமே தவிர இறை சிந்தனை இல்லாமல் போய்விடும்ன்ற காரணத்தினாலதான் பணத்தை பிரதானம் பண்ணவே இல்லை யாருமே. பணம் முன்னாடி வந்துருச்சுன்னா சிவம் பின்னாடி போயிடும், எந்த விஷயத்த இருக்கட்டும். ஆனா உதவி செய்யறதுக்கு பணம் கொடுத்துதான் ஆகணும். அந்த காலத்துல யாருக்கோ உதவி செய்யறீங்க கொடுங்க, அப்பெல்லாம் விட ஐயா இப்ப சொல்லியிருக்காரு, பணத்தை தொட்டாலே பின்னாடி வெளியில இருந்து பிச்சைக்காரவங்க காசு கேட்கிறப்போ, யாராவது இல்லாதவங்க காசு கேட்கிறப்போ, யோ அதெல்லாம் கொடுக்க முடியாது, ஆனந்த் ஏதோ பணத்தை தொட்டா பின்னாடி போயிட்டா, அதனால நான் பணத்தை தொட மாட்டேன் அப்படின்னு ஆக்டிங் போடக்கூடாது. அப்படின்ற ஆக்டிங் எல்லாம் போடக்கூடாது. நான் சொல்ற கான்டெக்ஸ்ட புரிஞ்சுக்கோங்க, அதை கப்புன்னு அப்படியே இது பண்ணிக்காதீங்க. நீங்க கான்டெக்ஸ்ட புரிஞ்சுக்கிட்டு அது நடந்துக்கோங்க. பணத்தை பிரதானமாக வைத்து எந்த தொண்டும் செய்யப்படக்கூடாது. புரியுதா? உங்ககிட்ட இருந்தா நீங்க செய்யுங்க. எல்லார்கிட்டையும் வசூல் பண்றதுன்ற ஆரம்பிச்சுட்டாலே அங்க பிரதானமாகிவிடும். அதனால பணத்தை முன் வச்சு செய்ய இல்லாத தொண்டுகள் என்னவோ அதெல்லாம் நீங்க செய்யலாம். ருத்ராட்சம் என்பது பஞ்சமுக ருத்ராட்சம் தான். யாராவது கூட போட்டு இந்த ருத்ராட்சம் அது ருத்ராட்சம் இது ஆம மோதிரம் போடுங்க, கழுத மோதிரம் போடுங்க, நாய்க்குட்டி மோதிரம் போடுங்க, இதெல்லாம் போட்டு அவங்க வீட்டுல நடந்துரும், நாலு கல்ல வாங்கி மாட்டேங்க இப்படி எல்லாம் சொன்னாங்கன்னா தயவு செய்து நம்பாதீங்க. ருத்ராட்சம் 1 மணி ருத்ராட்சம், அதுவும் உங்களுக்கு வர வேணும்னு நினைச்சா அது தன்னால வரும். நீங்க போய் வாங்க கூட தேவையில்லை, தன்னால வரும். அடியனுக்கு ருத்ராட்சம் திருவண்ணாமலையில வந்தது, நினைச்சு கூட பாக்கல. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் யாருமே தெரியல. அப்பெல்லாம் திருவண்ணாமலை ஃபேமஸ் கிடையாது. நான் சொல்றது 15 வருஷத்துக்கு முன்னாடி, 17 வருஷம் திருவண்ணாமலை ஃபேமஸே கிடையாது அப்பெல்லாம். அப்ப அடியன் போன திடீர்னு ஒருத்தர் கூப்பிட்டாரு, தம்பி என்ன ருத்ராட்சம் போடலையா நீன்னாரு. நான் போட்டது இல்லை, ஜவாபாடு கையில ஒரு ருத்ராட்சத்தை கொடுத்தாரு. அவர் யாரு அவரு என்ன எதுவுமே தெரியாது. அந்த ருத்ராட்சம் பத்திரமா வச்சிருக்கேன், அடியன் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அதை கழட்டிட்டு இப்போ அடியவர்கள் கொடுத்த ருத்ராட்சம் தான் இது. அடியனுக்கு அடியவர்கள் வழங்கிய ருத்ராட்சம் தான், அடியன் அதை போட்டு வச்சிருக்கேன். அதான் அடியோர் கையில வாங்கியிருக்கோம். சரி, அப்ப இந்த ருத்ராட்சம் என்பது எளிமையா இருக்கணும், திருநீர் என்பது எளிமையா இருக்கணும். திருநீரையும் நிறைய காசு கொடுத்து வாங்குறது, அது மாதிரி இப்பயும் அதுல நிறைய என்ன நடக்குது, திருநீர்ல என்ன நடக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்ககிட்ட இந்த கோபூசை பண்ண திருநீர் இவ்வளவு காசு, ஒரு கிலோ பாத்தீங்கன்னா 550 ரூபாய். இது நாங்க அங்கிருந்து வாங்கியிருக்கோமாக்கும், இது நாட்டு பசுமாடாக்கும், இதாக்கும் அதாக்கும். தேவையில்லை காசா வேணாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால பிரச்சனைகள் தான் உண்டு. அதனால அடியவர்கள் அந்த மாதிரி செய்ய வேண்டாம். இப்ப இந்த கண்டிகை என்று சொல்லுகின்ற கண்டிகையை பற்றி, இப்ப திருநீரை பத்தி பிரிவேன் பிரிச்சாச்சு, இனிமே திருநீரை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. கண்டிகை பற்றி நாம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் உண்டு. ரெண்டாவது அந்த குறிப்பு, இந்த ரெண்டாவது குறியீடு, குறியே போச்சு. ரெண்டாவது குறி
கண்டிகை என்று சொல்லுகின்ற இந்த உருத்ராட்சம், இந்த உருத்ராக்கம் பற்றி நாம வருகின்ற புதன்கிழமை மீண்டும் அமரப்போறோம், பிரிக்க போறோம். சடாமுடிய பத்தி விரிக்க போறோம், பிரிக்க போறோம். அதுக்கப்புறம்தான் 4வது, அதுக்கப்புறம்தான் 5வது, அப்படி சொல்லி போறோம் சொல்லி. ஏன்னா வேகமா போறது, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க. வேகமா போறது யாருக்கு பிடிக்காது? நம்ம அப்பாவுக்கு பிடிக்காது. அப்பாவுக்கு பிடிக்காதுங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தரு எப்பவுமே சூப்பரான சொல்லிட்டு தான் சுத்துவாரு. ஈசன் அடி போட்டு, எந்த அடி போட்டு, எந்த அடி போட்டு, வேகப்படுத்தாண்ட வந்து அடி வெல்க, ஈசன் அடி. வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்கவே வேகமா பாடுறீங்களே, இது எங்க போய் சொல்றது சாமி? அவன் வேகத்தை கெடுக்கிறதுக்கு தான் இருக்கான். அமைதியா நிதானமா உங்களுக்கு யாரு இல்ல நான் கோவிலை சுத்தி வர்றதுக்குள்ள என்ன சொல்லிருந்தோம்? சூப்பரான சொல்லிருந்தோம். யார் கேட்டா? அப்ப கேட்டானா 4 வரி 4 நல்ல நறுக்குன்னு சொல்லிட்டு போங்க, நிதானமா சொல்லுங்க, மனசை ஒருநிலைப்படுத்துங்க. அதுக்குத்தான் கோயிலுக்கு வரோம். கோயிலுக்குள்ளே எங்க மதுரை இது சொல்லிட்டு, மதுரை கூடநகர் கோயில்ல அந்த புரட்டாசி சனிக்கிழமை சுத்தி வருவாங்க எல்லாரும். பாத்தீங்கன்னா 11 தடவை சுத்தி வர்றதுக்காக ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு கல் வச்சிருப்பாங்க. 1 2 3 எழுதியிருப்பாங்க. ஒரு கல் எடுத்து, ஏன்னா சுத்துறவங்களுக்கு தெரியாது எத்தனை தடவை சுத்துறோம். பாத்தீங்கன்னா சும்மா ரங்கு 11 தடவை சுத்தி வர்றதுக்குள்ள அப்படியே திருக்கிறின்னு தலை சுத்தி கீழே விழுந்துடும். அந்த மாதிரி வேகமா சாமி அப்படி கேட்கல. கோயில் தளத்துக்கு போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நவக்கிரக தளத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு என்ன பண்றது? காலையில புதன் தளம், மத்தியானம் வியாழத்தளம், குரு தளம் எல்லாம் உள்ள போனோம். வேகமா சுத்து. சிவபெருமான் நெல்லும்பா முதல்ல நெல்லு எங்க ஓடுற? எல்லா இடத்துலயும் நான் இருக்கத்தான் செய்யறேன், என்ன உனக்கு அவசரம்? எங்க ஓடுற நீ? நிதானமா கும்பிடு அப்படின்னு சொல்லுவான். அதனால நம்மளுடைய திருவாசகத்துல நீ இழுக்கிறதுக்காக அடியன் இழுக்கல, நல்லா தெரிஞ்சுவோம். ஏதோ இழுக்கணும் அப்படின்றதுக்காக இழுக்கல. இதை பத்தி சொல்லணும், அடியார்களுக்கு திருநீற்றினுடைய அருமை தெரியணும், அடியார்களை யாருனாலும் வணங்கணும், எப்படி வணங்கிருக்காங்கன்ற அந்த செய்தி, இளையோடைய செய்தியை மட்டும் சொல்லணுன்றதுக்காகத்தான் அடிநாயகன் உட்பட்ட அந்த வகையில அடியேன் இதோடு நிறைவு செய்கின்றேன். சுவாமி, அடியன் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டேன், அடியரை பொறுத்தல்ல வேண்டும். அடியன் நிறைவு செய்கின்ற வருகின்ற புதன்கிழமை கண்டிகை பற்றி நாம் மிகவும் சிறப்பாக அதை நல்லா சிந்திக்க போறோம், விரித்து சிந்திக்க போறோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய முடிஞ்சா அன்னைக்கே நம்மளுடைய சடாமுடியும் சிந்திச்சிட்டு வேமா போவோமா இல்ல மெதுவா போமா? நீங்க தான் சொல்லணும். வேமா போவோமா? மெதுவா போலாங்க ஐயா, மெதுவா போலாங்க ஐயா, மெதுவாவே போலாங்க ஐயா. ஆமா, மெதுவா ஆக நிறுத்திடலாம். அடியே நிறுத்திடலாம். யாரும் போயிட வேணாம், எல்லாரும் இருக்கலாம். 2 நிமிஷத்துல முடிச்சிருவோம், முடிக்கலாம். முடிவு செய்யும் வகையில அம்மா முடிவு செய்யலாம். அம்மா நிறைவு செய்யுங்க சாமி. நமச்சிவாய. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்மையில் வழாது பெய்க மழி வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நல்தவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார் திருடி தாமரையில் சென்னி மேல் சுட்டி வணங்குகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. சொக்கராதா, ரொம்ப மகிழ்ச்சிங்க சுவாமி. அடியவர்கள் 2 அடியவர்களுக்கு வாய்ப்பு, புது அடியவர்களா இருந்தா பேசலாம், அவங்களுக்குமே வாய்ப்பு. நீங்க இன்னைக்கு கிடைத்த செய்திய ஒட்டிய செய்திகளையும் இது ஓகே அப்படின்னா நீ நல்லா இருக்கு, ஆனா படுபாவி தப்பா சொல்லியிருக்க அப்படின்னா தப்பா சொல்லியிருக்கு, இந்த 2 ஆர்குமெண்ட்ஸா நீங்க வைக்கலாம். உங்களுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு, இன்னைக்கு இருக்கு. அனுப்பிச்சோம். கிருஷ்ணவேணி அம்மா அன்மியூட் பண்ணிருக்காங்க. அம்மா பேசுறீங்களா? அம்மா பேசுங்க சுவாமி, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சாமி ரொம்ப 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 நன்றிங்க சாமி. இந்த கிளாஸ்ல நீ சேர்த்து விட்டது சரஸ்வதி. என்ன சரஸ்வதி அம்மா? சரஸ்வதி நாச்சிமுத்தம்மாவா? சரஸ்வதி நாச்சிமுத்தம்மா. மகிழ்ச்சி. இதுல எங்க அக்கா சாந்திக்கா இருக்காங்க. மணி இவ்வளவு நேரம் கவனிக்கிறோம், இப்பதான் பாக்குறேன். ஆமா, நல்லா இருக்கிறோம். அவங்க எல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நீ இதுல ஈடுபட்டு சொன்னேன். இப்பதான் திருவருள் கூட்டி உங்களை எல்லாத்தையும் பாக்குற ஒரு
நல்ல ரொம்ப ஒரு சந்தோஷம். கொடுத்திருக்குது. ரொம்ப 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 சந்தோஷம். நன்றி நன்றிங்க ஐயா, நன்றி. ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்க சாமி. இந்த பொண்ணு ரொம்ப ஈடுபாடு உள்ள பொண்ண. மகிழ்ச்சி மகிழ்ச்சி அம்மா, ரொம்ப மகிழ்ச்சிங்க சுவாமி. நீங்க வந்தது அடியனுக்கு தான் மகிழ்ச்சி. இதுல என்னன்னா, நம்ம சுசீலா அம்மா சரஸ்வதி அம்மாவுக்கு சொல்லி, சரஸ்வதி அம்மா இப்போ கிருஷ்ணவேணி அம்மாவுக்கு சொல்லி, இப்படி ஆமா ஆமா. அடியார்களுடைய தொடர்பு போய்கிட்டே இருக்கு சாமி, போய்கிட்டே இருக்கு. சுசீலா ரொம்ப அம்மா தான் மகிழ்ச்சி. எங்களுக்கு முதல்ல வந்து ராஜேஸ்வரி டிம்மு சரஸ்வதி தான் சொன்னா அப்படிங்க ஐயா. ஆஹா 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 சரி 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 சரி. மகிழ்ச்சி. நாங்க இப்ப எங்க ஊர்ல முற்றுவதல் பண்றேன்னு சொல்லி ராஜேஸ்வரி நீங்க இந்த ஆசீர்வதிக்கணும். சாமி எங்க ஊர்ல முற்றுவதல் பண்ணும்போது சுசீலா அம்மா எல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு ஆதரவா இருந்து நல்லபடியா நடத்தி வச்சாங்க சாமி. நமச்சா 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 ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்கம்மா. தொடர்ந்து பயணிங்க. யாராவது புதிய அடியார்கள் பேசலாம், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். ஒரு ரொம்ப ரொம்ப சில வினாடி துளிகள் மட்டும் எடுத்துக்கலாம். நமச்சா ஐயா முருகேசன் ஐயா, ராஜபாளையத்துல இருந்து. முருகேசன் ஐயா, சுவாமி சொல்லுங்க சுவாமி. நமச்சா நமச்சா. ஐயா அதான் சாமி, சிவத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இது ஒரு நல்ல வாய்ப்பு. நம்ம குகாக்கா மூலமா நான் உள்ள வந்தேன் சாமி. ஆக ஆக குகப்பிரியம்மா குகப்பிரியம்மா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி, அறுவை அறுவை. ராஜபாளையத்து அடியார்களை நாங்க இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். ரொம்ப மகிழ்ச்சி. உடன்பிறவா தம்பி சார். ஆக 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 சக்கனாதா சக்கனாதா, ரொம்ப மகிழ்ச்சி. சுகந்தி அக்காவது நம்ம அக்கா தான் சாமி. ஆக 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க. சுகந்தி அக்கா வந்து எனக்கு பெரிய அக்கா, குகப்பிரியா அக்கா வந்து அடுத்த அக்கா. நமச்சா நமச்சா நமச்சா, அருமை அருமைங்கய்யா. நீங்க வந்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தொடர்ந்து வாய்ப்பு இருக்கும் போது எழுந்தருளுங்கள் சுவாமி. இந்த குடும்பம் வந்து உங்களுக்கு நிறைய அடியார்களை கொடுக்கும், அன்பை கொடுக்கும், அருளை கொடுக்கும். அப்படிப்பட்ட குடும்பம். அதனால இந்த குடும்பத்துல சேர்த்ததை அடியின் ரொம்ப பெருமையாவே நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நீ வந்துருவாங்கயா. ராஜபாளையத்துக்கு தான் வராம இருந்தாங்க, ராஜபாளையம் வந்துருச்சு. இப்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் ஒரே ஒரு என்ன தமிழ்நாடு மட்டும் சொல்றீங்க? ஆந்திரால இருந்து வந்திருக்கோம். ஆமா, ஆந்திரால இருந்து 2 பேர் வந்திருக்காங்க. ஆந்திரால இருந்து 2 பேர் வந்திருக்காங்க. ஆந்திரா இருக்கட்டும், நான் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் சொல்றேன். தமிழ்நாட்டுல இருந்து நீ ஆந்திரா போயிருக்க. இன்னும் ஒரு அடியவருக்கு வாய்ப்பு, இன்னும் ஒரே ஒரு அடியவருக்கு வாய்ப்பு நிறைவு செய்யலாம். ஒரு அடியவர் எவரேனும் புதிய அடியவர்கள் பேசினா நாளும். ஐயா ஆமா ஐயா, ஒரு சந்தேகங்க ஐயா. போன அமர்வுல அமாவாசைக்கு தமிழ்ல சொன்னங்கய்யா, அது நான் மறந்துட்டேங்கய்யா, அது கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. புதுமதி அப்படின்னு சொல்லுவோம். புதுமதி அமாவாசை தினத்தை வந்து புதுமதி தினம், புதுமதின்னு சொல்லுவோம். இது நம்ம பௌர்ணமியை வந்து நிறைமதி அல்லது முழுமதி, நிறைமதி அல்லது முழுமதின்னு சொல்லுவோம். சரிங்க ஐயா, இன்னொரு தகவலுங்கய்யா. தர்மபுரியில வந்து பெருமாள் சாமி முருகன் கோயில்லைங்கய்யா, சுப்பிரமணியர் கோயில் ரொம்ப பழமையான கோயில். அந்த கோயில்ல வந்து எப்பவும் பெருமாளுக்கு எப்பவுமே திருநீர் தாங்க ஐயா அணிவிக்கிறாங்க. 365 நாளும் திருநீர் தாங்க ஐயா. அருமை 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 அருமை, அருமையான ஒரு விஷயம். ரொம்ப நன்றி. அத்தனை அடியார்கள் திருவடி தாமரைகளையும் போற்றி பண்ணுகின்றேன். எல்லாரும் இது காலம் கேட்டு கிடந்து அத்தனை அடியார்களுக்கும் சிவத்தினுடைய உணர்வும் திருநீற்றுடைய பெருமையும் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால பெரிய புராணத்தை ரொம்ப நான் வந்து பெரிய புராணம் தெரிஞ்சவங்க மட்டும் இல்ல, தெரியாதவங்க கூட எளிமையா கேட்கிற மாதிரி தான் இதை சொல்லணும். அதனால எல்லாருக்கும் இதை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருக்கும் முருகப்பெருமானுடைய பெருங்கருணையும் சொக்கநாதர் மற்றும் மீனாட்சியுடைய பெருங்கருணை நிலைத்து நின்று பெருவாழ்வு தரணும். சனிக்கிழமையும் சில அமர்வுகள் நடத்தப்படுகிறது 7 மணிக்கு. அதுக்கும் அடியார்கள் தான் வந்து வாய்ப்பு நீங்க வந்து பாருங்க. முருகனை பற்றி பேசுறோம். செவ்வாய்க்கிழமை வந்து வார வழிபாடு செய்கின்றோம். புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நாம திருவாசக சிந்தனை பேசுவோம். இவ்வளவு நடக்குது. அதனால அடியார்கள்ல இதுல கலந்து கொள்ளணும். இது போக ஈசன் குழுமம் வழியா ஒவ்வொரு நாளும் காலை 10 மணிக்கு சைவ சித்தாந்தம், கந்தர் அலங்காரம், அதுக்கப்புறம் ஏர்கூர் கலிக்காமர் புராணம், அப்புறம் மத்த விஷயங்கள் எல்லாம் நிறைய பேசுவாங்க. எல்லாமே உங்களுக்கு உங்க வீடு தேடி வருது. அதனால நீங்க வாய்ப்பு இருக்கிறவங்க அது எல்லாரும் நல்லபடியா பயன்படுத்திக் கொள்ளணும்னு சொல்லி அடியேன் கேட்டுக்கிறேன். இந்த அளவுல நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோல் வாழ்க, அருமுகம் வாழ்க, கற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன்னனக்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம், ஞானவேல் முருகனுக்கு அரோகரம், சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். விஜயமலர் அம்மா இன்னும் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நாம ஆரம்பிக்கிறப்பவே மணி 11:30. அவங்க சிங்கப்பூர்ல இருக்காங்க அம்மா விஜயமலர் அம்மா. நாம ஆரம்பிக்கிறப்ப மணி அவங்களுக்கு 11:30. இப்ப சரியா அவங்களுக்கு வந்து 1 மணி 1:30 மணி இருக்கும் நைட்டு, நள்ளிரவு 1 மணி.
அது வரைக்கும் இருந்து கேட்டு போறாங்கன்றப்போ அடியாருடைய அன்பை நான் என்ன சொல்ல முடியும்னு தெரியல. உடனே அடியார்களுடைய திருவடி தாமரை போற்றி பண்ணிக்கிட்டு அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். நன்றிங்க சுவாமி. நமச்சிவாயம். ஐயா ஒரு சின்ன விஷயம். நாளை மாலை 7 மணிக்கு வந்து ஒரு +1 படிக்கிற ஒரு தம்பி வந்து அருணகிரிநாதரும் திருப்புகழும் அப்படின்ற ஒரு நிகழ்வு நாளைக்கு +1 தான் படிக்கிறாப்ல, சின்ன பிள்ளை. அவர் வந்து நாளைக்கு சிறப்பு உரையாற்றுறாரு. அடியார்கள்லாம் வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாளை மாலை 7 மணிக்கு. சிவசிவா இந்த லிங்க்லயே வந்து கலந்து கொள்ளுங்கள். சிவாயன்மா சிவாயன்மா. நன்றிங்க சுவாமி. ரேவதி அம்மா கரம் வைத்துக்க ஏதாவது சொல்ல வரீங்களா? ரேவதி அம்மா சுவாமி புது அடியார் சாமி. புது அடியார் யாரு? இல்ல வேணும்னு சொல்றாங்க ஐயா. சடைமுடி தரித்தல் சொல்லி அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பேசிக்கிட்டு இருந்தோம். பிரேமா மாட்டையும் பேசிக்கிட்டு இருந்தேன். எனக்கு அது விஷயம் பற்றி எனக்கு தெரியல, அது ஏதோ புதுசா இருக்கு, தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்க, நானும் தெரிஞ்சு கேட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சாமி. அதுக்கு பிறகு கொஞ்சம் மறந்து போச்சு. போன வாரம் கேட்கவும் எனக்கு ஆகா புதுசா ஏதோ ஒண்ணு வருது, நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தேன், எதிர்பார்த்தது எப்பயோ எதிர்பார்த்தது வருது அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம் சாமி. அம்மாவுக்கு அருமை அருமை. வரப்போகுது கண்டிகை முடிச்சு நம்ம வந்து சடாமுடிய ரொம்ப விரிச்சு பார்க்க போறோம். அது ரொம்ப கோணங்கள்ல பார்க்க போறோம் சுவாமி. கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு சிலது வந்து அந்த குருமணிகள் அவங்களுடைய வந்து ஒரு சின்ன குறிப்பு கேட்டது, ஆனாலும் அது முழுமை அடையல. அடைஞ்சிரும் முழுமை அடைஞ்சிரும். கண்டிப்பா இதுக்கு மேல சடாமுடிய பேச முடியாதுன்ற அளவுக்கு பேசிடுவோம். நம்ம கவலைப்படாது, அந்த அளவுக்கு பேசிடுவோம். ஐயா ஒரு சந்தேகங்க ஐயா. நான் ஒரு 10 வயசுல இருந்துங்க ஐயா பாவை நோம்புக்குழுன்னு ஒரு இதுல இருந்தேங்க ஐயா. அதுல வந்து இந்த 6 நடந்தோன் வாழ்க சொல்லி, அதுக்கப்புறம் கல்லாப்பிள்ளைன்னு சொல்லி, அதுக்கப்புறம் தான் வான்முகில் வளாது பெய்க சொல்லுவாங்க ஐயா. இது எப்படிங்க ஐயா வரிசைப்படுத்தி சொல்லணுங்களா இல்ல நம்ம எப்படி சொல்லணுங்கிறது சொல்லுங்க ஐயா. இது எப்பயுமே நிறைவு செய்யும் போது நம்ம வந்து வான்முகில் சொல்லி கடைசியில 6 தடந்தோல் சொல்லி நம்ம முடிக்கிறோம். ஏன்னா திருப்புகழ் முடிக்கிறோம். ஏன்னா பஞ்சபுராணம் பாடி அதுக்கப்புறம் வந்து திருப்புகழ் பாடி முடிக்கிறது தான் மரபு. அதுல வந்து நம்ம பஞ்சபுராணம் மாதிரி நம்ம திருமுறையை படிச்சுட்டு வான்முகில் விளாது பெய்க கந்த புராணம், 6 தடந்தோல் வாழ்க நம்மளுடைய இது திருப்புகழ். அப்படி எல்லா திருப்புகழும் என்ன சாமி 6 தடந்தோல் வாழ்க வந்து நம்மளுடைய வாழ்த்து பாடல் தான். அதனால வாழ்த்து பாடல் தான் வருது. அதனால இந்த கல்லா பிள்ளையும் கருதா பிள்ளையும்லாம் வந்து நமக்கு அது வந்து பட்டத்தாருடைய பாட்டு. அதை வந்து இவங்க சொல்ற மாதிரி நம்ம யாரு சொல்லுவாங்கல்ல, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல பாவங்கள், அந்த மாதிரி அதெல்லாம் நம்ம வந்து நம்ம கிறிஸ்டியனா நாம வந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நாம மன்னிப்பு கேட்கறதுன்றது மனசு திருந்துறதே தவிர வாய் வழியா கேட்கறது மன்னிப்பை நம்ம பெரும்பாலும் ஏத்துக்கிறது இல்லை. நாம வந்து ஞாக்கியாதுக்காக போய் எனக்கு வந்து மாவு மன்னிப்புன்னு கேட்கிற ஆளுங்க கிடையாது. நாம மனம் திருந்துறதுதான் பெரும்பாலும் கேட்கிறேன். அதனால இந்த கல்லா பிள்ளையும் கருதா பிள்ளையும் சொல்லா பிள்ளை, இந்த பிள்ளை நம்ம பிள்ளை சேர்த்தனாலதான் இந்த ஊருக்கே வந்திருக்கோம், அந்த உடம்புக்கே எடுத்து வந்திருக்கோம். நான் சாமியை பத்தி படிக்காதது பிள்ளை அல்ல, சாமியை பத்தி தெளிவா படிக்கணும், அன்பா இருக்கணும். அன்பா இல்லாம இருக்கிறது எல்லாமே பிள்ளைதான். அதனால நான் இதை என்னைக்குமே கல்லா பிள்ளை சொன்னதே இல்லை. அது மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் இப்ப இடைச்செருகெல்லாம் வந்ததுதான். மரபு என்னன்னா வான்மிகளும் 6 கடந்தோளும் தான் மரபு. இதுல ஏதாவது ஒண்ணுதான் சொல்றோம். நாம 2 தடவை சொல்றோம். நாம என்ன சொல்றோம், வான்மிகள் சொல்லிட்டோம், வான்மிகள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடைசியா இன்னொரு கண்களுக்கு முடிக்கிறோம். அதுக்காக முருகனை நினைக்கணும்ன்றதுக்காக 6 கடந்தோள் கண்டிப்பா பாடுறோம். வான்முகில் வளாது பெய்கவும் கந்த புராணம் தான், அதுவும் முருகனை பற்றிய பாடல் தான். அதனால இது 2 தான் மரபு. மற்றபடி மரபுகள் வந்து கல்லா பிள்ளை கருதா பிள்ளைல நம்மளுடைய மரபுல இல்ல. அப்படி நம்ம இடையில சேர்த்து பிரச்சனை. நீங்க எந்த ஆளுநர் வேணாலும் சொல்லுங்க. நன்றிங்க ஐயா, நன்றிங்க. அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். நல்லது நல்லது. நம்ம திருச்சிட்டம்பலம் ஐயா, அன்னைக்கு